Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Welcome to the final day of our 3-day workshop. We are thrilled to have you joined us on this journey. Alhamdulillah, a sunny Sunday morning, and we are wrapping up our workshop with full hearts. Jazakallah khair for your dedication. A special treat for our attendees, free access to our upcoming 7-day master class, only for those who have attended all 3 days. Now, I would like to invite our Honorable Ustad Abdulaziz to lead this session. Ustad, this platform is yours. Jazakumullah khair. ஜஸாக்குமுல்லா ஹைரன். அறியாமை பயத்தை உருவாக்கும், பயம் வெறுப்பை உருவாக்கும், வெறுப்பு வன்முறையை தூண்டும். அந்த அறியாமை என்கின்ற இருளை அகற்றுவது கல்வி என்னும் ஒளி மட்டும்தான். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம இந்த பயணத்துல 3 days day 3 அப்படிங்கக்கூடிய 3வது நாள் நம்ம வந்திருக்கிறோம். இங்க இருக்க எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்மளுடைய கிளாஸஸ்ல 150 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. இப்போ அந்த 150ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போக 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 35 பேர் இப்போ அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 35 மேபி ஒரு 50 அரௌண்ட் வரலாம். வர அப்கமிங் செஷன்ஸ்ல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கூடுவாங்க ஒரு 10 மினிட்ஸ்ல. அப்போ இந்த டே 1, டே 2, டே 3 அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி நம்ம எதுக்காக கொண்டு வந்தோம், இல்ல என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு பிளேயிங்காகவோ, இல்ல நம்ம சும்மா இருக்கிறோம் அதனால நம்ம நம்மளுடைய விஷயங்களை பார்த்துப்போம், நம்மளுடைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம், அதனால இதை கொண்டு வந்துட்டு ஒரு நேரத்தை போக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல, அதுதான் தவறான. அதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்றதா இருந்துச்சுன்னா, இந்த கிளாஸஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதா, ஏன்னா ஸ்டார்டிங்கே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இப்ப கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, யார் இந்த 3 நாட்கள் அப்படியே பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு 7 நாட்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கிளாஸஸ் ஃப்ரீ ஆக்சஸா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. பொதுவா நம்ம இருக்கக்கூடிய இந்த நவீன உலகம் எதை சார்ந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. நம்ம எவ்வளவு சர்ச் பண்ணி பாக்குறோம், எந்த கடையில எந்த பிளேஸ்ல என்னென்ன ஆஃபர் இருக்குது, இல்ல என்னென்ன இடங்கள்ல நம்ம எப்படி எப்படி போறோம், அவ எந்தெந்த இடங்கள்ல எப்படி எப்படி பயன்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே நமக்கான மொபைல்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்ப கையில கிடைக்குது. அப்போ இப்ப நவீன காலங்கள்ல நம்ம எப்படிப்பட்ட சவால்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், எப்படிப்பட்ட சவாலை நம்ம பயணிக்கிறோம், நம்மளும் நம்ம குடும்பத்தார்களும் நம்ம பிள்ளைகளும் எப்படிப்பட்ட சவால்ல இருக்கு அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்க சுத்தி பாருங்க. அப்ப சுத்தி பார்க்கும் போதுதான் நம்ம எப்படிப்பட்ட மனநிலையில இங்க இருக்கிறோங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் அடிக்கடி ஒரு இடங்கள்ல நான் ஒரு சில ஸ்பீச்ல நான் சொல்லக்கூடியதுதான். நான் நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ இது நியூஸ்ல நடந்தது, நான் லைவா பாக்குறேன். நியூஸ் பார்த்துட்டு இருக்கிற அப்படியே ஒரு பொண்ணு ஒரு 4 வயசு, நான் 4th ஸ்டாண்டர்ட் 10 வயசு பொண்ணு அப்படியே அந்த படிகள் நடந்து வருது. திடீர்னு பார்த்தா 4வது மாடியில இருந்து சூசைட் பண்ணிடுச்சு, இறந்துருச்சு அந்த பொண்ணு. என்னடா சொல்லி அந்த பொண்ணோட ஹிஸ்டரியில நியூஸ்ல போடுறாங்க, என்னன்னா ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் அதிகமா கொடுக்குறாங்க, என்னுடைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன புல்லிங் பண்றாங்க, அதனால மன அழுத்தத்துல நான் அந்த 2 விஷயங்கள் அந்த பொண்ணு ரொம்ப நாள் மன அழுத்தத்துல இருந்ததுனால சூசைட் பண்ணிருக்கும் அப்படின்னு கெஸ் பண்றாங்க. 10 வயசு பொண்ணுதான். அப்ப 10 வயசு பொண்ணுக்கு மன அழுத்தம்னா என்னன்னு தெரியுது. 8 வயசு பையனுக்கு டிப்ரெஷன் என்னன்னு தெரியுது. அன்னைக்கு சும்மா நம்ம போயிட்டு இருந்தா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்கிறான். அவன் வயசை பார்த்தா அவனுக்கு 9 வயசு கூட இருக்காது. என்னடா உனக்கு என்னடா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு, அந்த அளவுக்கு இந்த மன அழுத்தமும் இந்த மன பிரச்சனைகளும் ஒவ்வொருத்தர் வீட்லயும் நுழைஞ்சிருச்சு. அப்போ இது தன்னை, அதாவது நான் மட்டும்தான் ஒரு அடல்ட், ஒரு 18 வயசு மேல போனா இல்ல ஒரு டீனேஜ் ஏஜ் வந்தா தான் எனக்கு மன அழுத்தம் வரும், மற்ற நேரங்கள்ல எனக்கு மன அழுத்தம் வராதுன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்ம இருக்கும். எங்க பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் தான்.
அவங்களோட இந்த லைஃப அவங்களால பேலன்ஸா கொண்டு போக முடியல. கொண்டு போறதுக்கான வழிகள், ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு தெரியல. கொண்டு போறதுக்கான அது எப்படி அந்த பாதைகளை எப்படி பயணிக்கிற வழிமுறைகளும் தெரியாம இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வருதுன்னு நம்ம சொல்லலாம். அப்ப இது வந்து ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியா? உளவியல் அப்படிங்கிறது கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியா? ஆமா, எஸ், கற்றுக்கொள்ளக்கூடிய கல்விதான். அது தேவையா? தேவைதான். இப்ப கவர்மெண்டோட ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லயுமே ஒரு கவுன்சிலர்ஸ் இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து அந்த அந்த ஆர்டர் வந்து பாஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அப்ளைக்கு வந்துடும். மேபி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ளைக்கு வந்துடலாம். ஏன்னா அவ்வளவு அந்த அளவுக்கான ஒரு புரிதல் இல்லாத, ஒரு புரிதல் தெரிஞ்சுக்காத உலகத்துல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். நம்ம சூழல் இருக்க மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இது எப்படி நான் இந்த வாழ்க்கைய நான் ஒரு ஹாப்பி லைஃப் கொண்டு போறது, எப்படி நான் ஹாப்பி லைஃபா என்னோட வாழ்க்கையை மாத்துறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளையும் நம்ம பாதுகாத்துக்க முடியும், பிள்ளைகளையும் பாதுகாக்க வைக்க முடியும். அப்ப அந்த கல்வி எனக்கு அவசியம், என்னோட பிள்ளைகளுக்கு, என்னோட கணவருக்கு அவசியம், என்னோட மனைவிக்கு அவசியம், என்னோட குழந்தைகளுக்கு அவசியம், பெற்றோர்கள் அவசியம், எல்லாருக்கும் தேவையான ஒரு கல்விதான். ஏன்னா நம்ம ஒரு காலம், ஒரு ஈஸியா ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, நாங்கன்னா அந்த காலத்துல பார்க்காததா நீங்க பாத்துட போறீங்க, இல்ல நாங்கன்னா அந்த காலத்துல இல்லாததா நீங்க செஞ்சிட போறீங்க, இப்படிங்கிற ஒரு பதில் அடிக்கடி வரும். இந்த பேரண்டிங் செஷன்ல எங்கிட்ட சொல்லுவாங்க, நாங்க புள்ள வளர்க்கறாதா நீங்க வளர்த்துட போறீங்க, சொல்லி கொடுத்து நாங்க வளர்க்க, இப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ஆமா, உங்களுக்கு தெரியாதான் நம்ம சொல்லி கொடுப்போம் அப்படின்னு தான் அவங்கள்ட்ட சொல்லுவோம். ஏன்னா அவங்க வளர்ந்த முறை வேற, அவங்க வளர்ந்த சூழ்நிலை வேற, அவங்க இருந்த என்வாயர்மெண்ட் வேற. இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற என்வாயர்மெண்ட் வேற, இப்ப இருக்கிற பிள்ளைகளோட மனநிலை வேற. அதே மாதிரிதான் நம்மளும். அப்ப நான் ஆரம்ப டே ஒன்லயே நான் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன், அந்த காலத்துல கஷ்டம் இருந்துச்சா? இருந்துச்சு. இப்பவும் கஷ்டம் இருக்கா? இருக்கு. ஆனா அந்த காலத்துல இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு கட்டத்துல கஷ்டமே பட்டாலும் அடுத்த ஸ்ட்ராட்டஜி அடுத்த இடத்துக்கு போயிட்டாங்க, அவங்களோட வேலையை பாதிக்காம இருந்துச்சு. இப்ப அப்படியானா இல்ல, மைண்ட் அப்செட்னா நீங்க டே ஃபுல்லா அப்செட் தான், இல்ல 2 டே அப்செட் தான், 3 டே அப்செட் தான். அந்த அளவுக்கு பலகீனமான உள்ளங்களை உடையவரா நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்ப எப்படி பலமான ஒரு உள்ளமா மாத்துறது? அப்ப நான் ஒரு 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 செஷன் அட்டன் பண்றேன், உன்னை நான் தெரிஞ்சுக்கிறது என்ன, என் லைஃப்ல நான் அப்ளை பண்ணாம மாற்றத்தை நீங்க மாற்றத்தை எதிர்பார்க்க கூட முடியாது. ஒரு விஷயத்தை நான் கத்துக்கிட்டு அந்த விஷயத்தை என் லைஃப்ல நான் அப்ளை பண்ணாம என்னால மாற்றத்தை எதிர்பார்க்க கூட முடியாது. இதுதான் ரியாலிட்டி. அதனாலதான் உமர் அலில்லா அவனுக்கு வந்து அல்பஹரா அத்தியாயத்தை ஊதி முடிக்கிறதுக்கு 10 வருடங்கள் ஆச்சு. அவங்க அரபியில புலமை பெற்றவங்களா இருப்பாங்க. சவுண்டு கரெக்டா இருக்கா? அப்படி Voice audible, Ustad. உங்களுடைய ஆலிமா சிஸ்டர், உங்களுடைய பாருங்க, உங்களுடைய இஷ்யூஸா. அப்ப உமர் அலில்லா அவங்க வந்து அவங்களால அரபியை வந்து மதர் டங்கா வச்சிருந்திருக்காங்க. அவங்களால அரபி ஈஸியா பேச முடியும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கே 10 வருடம் ஆச்சுன்னா அதோட அர்த்தம் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்ன? அவங்க லைஃப்ல அப்ளை பண்ணாங்க. அதனாலதான் சகாபாக்கள் கூற்றுல ஒண்ணு வரும், என்ன வரும், நாங்க 10 வசனங்கள் படிச்சா அது எங்க லைஃப்ல அப்ளை பண்ணாம அடுத்த வசனம் நாங்க போக மாட்டோம்னு சொல்லி. அதுதான் குரான் எதிர்பார்க்கிறது, அதுதான் நம்ம மனிதன், அதான் ஒரு மனிதனோட உள்ளம் வந்து மாற்றத்துக்கான வழியில் அதுதான். அப்ப இதை நம்ம பின்பற்றுவோமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ இத முன்னுரையா வச்சு நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த 3 டேஸ் யாரு பயணிக்கிறீங்களோ இந்த 3 டேஸ்ல நீங்க கற்றுக்கொண்டதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாகவே, 10 மடங்குனே சொல்லலாம், 10 மடங்கு அதிகமாகவே 7 டேஸ்ல நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. அது முழுக்க முழுக்க உங்க ப்ராக்டிஸ் பேஸ்டா இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்க பண்ணலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணி போகும். ஆனால் அதுல சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ எப்படி இன்னைக்கு 2 குரூப் இருக்குது இதுல, சரிங்களா? அதுல ஒரு குரூப்ல யாரெல்லாம் அட்டன் பண்ணி எல்லாருமே லெஃப்ட் பண்ணி விட்டாங்க. இன்னைக்கு இந்த செஷன் முடிஞ்சதுமே இதுல இருக்கக்கூடியவங்க 3 டேஸ் எல்லாம் அதாவது அட்மின்ஸ் எல்லாருமே யாரார் சேர்ந்திருக்காங்க யாரார் சேரலைங்கிற இந்த கூகுள் ஃபார்ம்ல வெரிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இன்னைக்கு எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. யாரு சேர்ந்திருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் 7 டேஸ்க்கு எலிஜிபிள். அந்த 7 டேஸ் எலிஜிபிள்ங்கிறத எத்தனை நபர்கள் சேர்ந்திருக்கிறாங்களோ அத்தனை நபர்களுக்கும் நம்ம தனிப்பட்ட கவனம் செலுத்தி
அவங்களுடைய விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அதுக்காகத்தான் இந்த இது. ஏன்னா சும்மா சேர்த்து விட்டு நான் 150 பேர் சேர்த்து விட்டு நான் 150 பேர் வச்சிருக்கிறேன், நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறேன், பெருமடிக்கிறது பெரிய இது இல்லை. அது ஒரு பெருமை, அது ஒரு பிரோஜனமே இல்லை. சொல்ல போனா இருந்து வேஸ்ட் தான். ஒரு கோர்ஸ்குள்ள சேர்ந்து நான் எந்த பதிலையும் சொல்லாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அங்க இருந்து வேஸ்ட் தான். கரெக்டா இல்லையா? எந்த அசைவும் இருக்காது, சும்மா ஒரு பேருக்கு சேர்றோம், அவ்வளவுதான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பார்ட்டிசிபென்ட் நமக்கு வேண்டாம். நம்ம அப்படி எதிர்பார்க்கவும் செய்யல. நமக்கு தேவையான பார்ட்டிசிபென்ட், அதாவது டிரான்ஸ்பர்மேஷனை விரும்பக்கூடியவங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் விரும்பக்கூடியவங்களும் தன்னை பலப்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க பார்ட்டிசிபென்ட் நமக்கு வந்தா போதும். அது 2 பேரா இருந்தாலும் சரி, 3 பேரா இருந்தாலும் சரி. ஆரம்ப கட்டத்துல நான்லாம் ஒரு இஸ்லாம் சைக்காலஜி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட பேட்ச்ல கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் இப்போ 9 and 10th போகுது. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் 4 பேர் தான் சேர்ந்தாங்க. இப்ப அல்லாவோட கிருபியால 30 பேர் கிட்ட படிக்கிறாங்க. ஆனா நான் ஒரு 4 பேர் 3 பேர் தான் சேர்ந்து இருக்கிறாங்களே, என்னால நடத்த முடியலையே அப்படின்னு நான் ஃபெடப் ஆக்கி உட்கார்ந்தோம்னா இந்த 30 பேர் என்னால ஃபோக்கஸ் பண்ணிருக்க முடியாது. அந்த 3 பேர் ஃபோக்கஸ் பண்ணாலும் 30 பேர் நான் பெற்றிருக்க முடியாது. அப்போ அதை ஒரு இதா புரிஞ்சுக்கோங்க, ஒரு அடிப்படையா தெரிஞ்சுக்கோங்க. என்னோட என்னுடைய இருந்தாலும் சரி, எங்க அகாடமியோட எண்ணங்களா இருந்தாலும் சரி, எங்களுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டிரான்ஸ்பர்மேஷன் ஏற்படணும். அதுதான் மாற்றத்தை விரும்பணும். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ 5 strategies ஆஃப் லைஃப், ஹாப்பி லைஃப்னு சொல்லி நம்ம டாபிக் உள்ள போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல். நான் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பின்னாடி இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நீங்க சொல்லலாம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மென்டல் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலாம். தேர்டு வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலாம். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலாம். ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட். ஒன் செகண்ட். சாரி. அப்ப அந்த 5 ஸ்டேஜ் ஆஃப் லைஃப நான் எப்படி ஃபோக்கஸ் பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. நான் பிசிக்கலா என்னை எப்படி இம்ப்ரூவ் பண்றேன், மென்டலா என்னை எப்படி இம்ப்ரூவ் பண்றேன், எமோஷனலா என்னை எப்படி இம்ப்ரூவ் பண்றேன், சோசியலா நான் எப்படி இம்ப்ரூவ் பண்றேன், ஸ்பிரிச்சுவலா என்னை எப்படி இம்ப்ரூவ் பண்றேன். இதை பேஸ் பண்ணி தான் இந்த 5 அடிப்படையில நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க விரும்பலாம். அப்ப ஸ்டார்டிங் பிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட், இது குரான் சொன்ன அடிப்படையில நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப கட்டத்திலே கிளீனினஸ் இஸ் ஹாஃப் ஆஃப் ஃபேத். ஈமான், சுத்தம்ங்கிறது ஈமான் ஒரு பகுதி. எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். குறிப்பா சொல்ல போது அந்த அல்லாஹ் குரான்லயே சொல்லக்கூடியது, நீங்க தொழுகைக்காக உள்ள வரும்போது, தொழுகைக்காக நீங்க தயாராகும் போது நல்லா சுத்தப்படுத்தி தயாராகுங்க நல்லா சொல்றான். சரி, ஒரு மென்டல் கிளீனஸ், நான் ஒரு பிசிக்கலா நான் என்னை சுத்தப்படுத்துறேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸை கிரியேட் பண்ணும். நீங்க பாத்துருக்கீங்களா? பிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா பாருங்க. ஒரு ஆடை உடுத்துறதா இருக்கட்டும், அல்லது நீங்க ஒரு ஒர்க் அவுட் பண்றதா இருக்கட்டும், ஒரு வாக்கிங், ரன்னிங், எனிதிங், ஒரு எக்ஸசைஸா இருக்கட்டும், இப்படி நீங்க பண்ணி பாருங்களேன், அந்த டே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டேவா இருக்கும். இப்போ வாக்கிங் ரன்னிங் சொல்லிட்டா, வாக்கிங் ரன்னிங் என்னன்னு தெரியுமா? ஒரு வாக்கிங் நீங்க போறீங்க அப்படின்னா அந்த வாக்கிங் பர்போஸை மட்டும்தான் நீங்க அந்த இடத்துல பார்க்கணும். நம்ம அப்படி போவோமானா மெஜாரிட்டி பீப்புள் அப்படி போக மாட்டாங்க. எப்படி போவாங்க? ஒரு 10 பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டே போய் கதை பேசிக்கிட்டே வர்றது. அந்த வாக்கிங்கோட பர்பஸ் அங்க ஃபுல்ஃபில் பண்ணல. அப்ப என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட், என்னுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு அவசியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடலுங்கிறது இரு இரு கிளையில் ஒரு மரத்துல இரு கிளை இருக்கிற மாதிரி தான். உடலும் மனமும் ஒன்று சேர்ந்தாதான் மனிதன். உடல் கெட்டு போனாலும் உள்ளம் கெட்டு போயிரும், உள்ளம் கெட்டு போனாலும் உடல் கெட்டு போயிரும். அப்ப இந்த ரெண்டையுமே நீங்க வந்து நல்லா போக்கஸ் பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் பிரதானமானது பிசிக்கல். இது குரான்ல ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல ஒன்று வருது, 5199, யுவர் பாடி ஹேஸ் எ ரைட் ஓவர் யூ. உங்கள் உடலுக்கு ஒரு ஹக்கு இருக்கு, உங்கள் உடலுக்கு ஒரு உரிமை இருக்குது, அந்த உடலுக்கான உரிமையை நீங்க கொடுங்க. இந்த ஹதீஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். என்ன கேள்விப்பட்டிருப்போம்? ஒரு சஹாபி வந்து தூங்க மாட்டாரு, மனைவி கூட இல்லற வாழ்க்கையில் ஈடுபட மாட்டாரு, அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாரு, நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாரு, இபாதத் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு.
அப்ப ரசூல்லா இந்த முறையிடும் போது ரசூல்லா சொல்றாங்க, உடலுக்கு ஒரு ஹக்கு இருக்குது, உன்னோட கண்ணுக்கு ஒரு ஹக்கு இருக்குது, அதை நீ பின்பற்றும், மனைவிக்குன்னு ஒரு ஹக்கு இருக்குன்னு சொல்லி. அப்ப நம்மளோட ஹக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் நம்ம வந்து நல்லா பாருங்க, எத்தனை பேர் இந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல போனா அந்த ஃபைல் எவ்வளவு ஃபைல் இருக்குதோ அதுதான் பெருமை. ஃபைல் அடிக்க வச்சிருக்காங்கல்ல, அந்த ஃபைலை வச்சு பெருமை அடிக்கக்கூடிய நபர்லாம் இருக்கிறாங்க. என் ஃபைலை பத்தியா, இவ்வளவு பெரிய ஃபைல் நான் எங்க காமிக்கிறேன் பத்தியா, நான் அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல காட்டுறேன், நான் இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல காட்டுறேன் அப்படின்னு அது சொல்றதுல மக்கள்கிட்ட பெருமை. சோ பிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் ஷுட் பி மஸ்ட். எந்த அளவுக்கு உங்களுடைய எந்த அளவுக்கு உங்களுடைய உடலை நீங்க வலிமைப்படுத்துறீங்களோ, அது வாக்கிங்க எனிதிங் எதையாவது ஒண்ணு செய்யுங்க. நம்ம ஆஃப்டர் பிரேயருக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸா இருக்கட்டும், இல்ல வாக்கிங்கா இருக்கட்டும், இல்ல ரன்னிங்கா இருக்கட்டும், இல்ல ரன்னிங் பண்ணக்கூடிய அந்த மில் வீட்டுல மிஷின் வாங்கி அந்த அளவுக்கு எனக்கு ரன்னிங் மில் வாங்க மிஷின் வாங்குற அளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் இருக்குன்னா அந்த மிஷின் வாங்கி அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. இல்ல ஸ்கிப்பிங் பண்ணுங்க. எனிதிங் எதையாவது ஒரு நம்மளோட எக்ஸசைஸ் கண்டிப்பா இருக்கும் உடலுக்கு. அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய வசனம் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன் 2வது அத்தியாயத்துல 195 சொல்றான், டு நாட் த்ரோ யுவர் செல்ஃப் இன்டு டிஸ்ட்ராக்ஷன் வித் யுவர் ஓன் ஹேண்ட்ஸ். உங்கள் கைகளால நீங்க வந்து நாசத்தை தேடி கொள்ளாதீங்கன்னு சொல்றான். நம்ம செய்யறோமா இல்லையா? உங்கள் கைகளால நீங்க நாசத்தை தேடி கொள்ளாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். உணவுல நம்ம எல்லாருமே ஒரு குர்ஆன் வசனங்களை படிச்சிருப்போம். வீண் விரயம் செய்யாதீங்க, வீண் விரயம் செய்யாதீங்க, வீண் விரயம் செய்யாதீங்கன்னு சொல்லி. வீண் விரயம் செய்யாதீங்கன்னு நம்மளோட மைண்ட் செட் என்ன தெரியுமா? நல்லா சட்டு சோறு சோறா பொங்கிட்டு நல்லா சாப்பிட்டு சித்தூர போடுறோம் பாத்தீங்களா, அதுதான் வீண் விரயம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுவும் வீண் விரயம் தான். நம்ம உடலுக்கு தேவைக்கு மேல உணவு கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதுவும் வீண் விரயம் தான். எனக்கு ஒரு இடங்கள்ல ஒரு 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 4 தோசை போதும் இல்ல 3 தோசை போதும் சாப்பிடக்கூடிய நேரங்கள்ல எனக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அதிகமா நான் சாப்பிட்டுருக்கேன்ல, அதை நீ ருட்டீன் லைஃப்ல கொண்டு வரேன் பாத்தீங்களா, அதுவே வீண் விரயம் தான். அதனாலதான் ரசூல்லா சொன்னாங்க, ஒரு மூமின் ஒரு குடலுக்கு சாப்பிடுவான், இறை மறுப்பாளர் தான் 7 குடலுக்கு சாப்பிடுவான்னு சொன்னாங்க. என்னுடைய சமுதாயம் 2ல பொடுபோக்கு இருக்கும், ஒன்னு ஓய்வு இன்னொன்னு ஆரோக்கியம் சொன்னாங்க. அப்ப பிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் நான் எப்படி மெயின்டைன் பண்றேன் எல்லாருக்குமே தெரியும். நம்மள ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? பிரச்சனைன்னு வந்துருச்சு அப்படின்னா ரோட்ல இறங்கி நின்றுதோம். பிரச்சனை இஷ்யூஸ், ரசூல்லாவை யாராவது தவறா சித்தரிச்சுட்டாங்க, இல்ல இஸ்லாம் யாராவது தவறா சித்தரிச்சுட்டாங்கன்னா ரோட்ல இறங்கி நிக்கிறதுக்கு அவ்வளவு கூட்டம் ரெடி. ஆனா ஃபஜருக்கு வராது அந்த கூட்டம். நீங்க அதிகாலை ஏற்படுத்தும் அற்புத பழக்கங்கள் சொல்லி ஒரு புக் இருக்கு, தமிழ்லயே இருக்குது, இங்கிலீஷ்லயே இருக்குது. நீங்க அந்த புக்கை படிச்சு பாருங்க. நீங்க அந்த புக்கை படிச்சு பார்த்துட்டு இஸ்லாம்ல அந்த நம்ம அல்லாஹ் தாலா ஃபஜ்ர கடமையாக்கிருக்கோம் பாத்தீங்களா, அந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு இயற்கையாவே தெரியும் அல்லாஹ் தாலா இயற்கையாவே நமக்கு அந்த அளவுக்கான ஒரு ஆரோக்கியமான வலிமைகளை உருவாக்கி வச்சிருக்கான்னு சொல்லி. ஒரு செகண்ட். அப்ப எந்த அளவுக்கு நான் என்னுடைய உடல் ஹெல்த்தை நான் பாத்துக்கிறத அப்படிங்கிறத நான் ஃபோக்கஸ் பண்ணியா. அப்ப அடுத்து அல்லாஹ்வுல ரசூலா சொல்லக்கூடிய வசனம், புகாரில வரக்கூடிய செய்தி 5678, எந்த ஒரு நோயா இருந்தாலும் அதுக்கு அல்லாஹ் தாலா நிவாரணத்தில் இறக்காமல் இருப்பதில்லைன்னு சொல்லி. அடிப்படையில புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல எந்த ஒரு நோய் வந்தாலும் அதுக்கு ஒரு நிவாரணம் இருக்கு, அதுக்கு அந்த நோய்க்கான நிவாரணம் இருக்கு. அதை தேடுறதா நம்மளோட வேலை. அது எப்பேற்பட்ட நோயாலும் இருக்கட்டும், ஒரு மூமின் எந்த எக்காரத்தை கூட நம்பிக்கை இருக்க கூடாது. இப்போ அப்படியா, சின்னதா காய்ச்சல் வந்தால் நமக்கு பயம் உருவாகுதா இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க உங்க சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸையும் இப்ப இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் ஒப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு சின்ன வயசுல நீங்க இருக்கும்போது காய்ச்சல் வந்து டிகிரியே போகும், டிகிரி போகும். ஆயிஷா சிஸ்டர், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் திரும்ப சொல்றேன், கொஸ்டின்ஸ் வந்து பிரோஜனமான கொஸ்டின்ஸ் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? இது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ரெக்கார்டிங் கிளாஸ் கிடைக்குமாங்கிறத அட்மினை கேட்டுக்கோங்க. ஓகே, அட்மினை கேட்டு அட்மின லாஸ்ட் கேளுங்க. இல்ல மத்தவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த ரெக்கார்டிங் கிடைக்குமா கிடைக்காதா, அப்புறம் இதாது சப்ஜெக்ட் ஓரியன்டா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதை டைப் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை.
ஓகேவா? ஆலிமா சிஸ்டர், உங்க சைடு தான் ஏதோ இஷ்யூஸ் நினைக்கிறேன். நீங்க திரும்ப செக் பண்ணுங்க. ஏன்னா இங்க இருக்க எல்லாரும் கேக்குதா வாய்ஸ்? Voice clear, Ustad. You can continue, inshallah. உங்க சைடு செக் பண்ணுங்க சிஸ்டர். இங்க எல்லாருக்குமே கேக்குது. அப்ப 5678 வரக்கூடிய செய்தி. அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எந்த ஒரு நோயா இருந்தாலும் அதுக்கு அல்லாஹ் நிவாரணத்தை இறக்காமல் இருப்பதில்லைன்னு சொல்லி. அப்ப பிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்டா ஒரு நமக்கு ஒரு நோய் வந்துருச்சா பிரச்சனை இல்லை, இந்த நோயில இருந்து குணமாக்குறதுக்கான நல்ல நிவாரணத்தை வச்சிருக்கா, நம்பிக்கையோட பயணிக்கும். அதுக்காக தான் சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸையும் இப்ப இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒப்பிட்டு சொன்னேன். அப்ப அந்த காலத்துல ஒரு பிரச்சனை வந்தா நீங்க பெருசா எடுத்துக்கவே மாட்டீங்க, பெருசா நீங்க கன்சிடரே பண்ண மாட்டீங்க. காய்ச்சல் தானே வந்தா சரியா போயிடும் அப்படின்னு இருப்பீங்க. ஆனா இப்ப அப்படியா இருக்கிறோம்? அதுக்காண்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, இருக்கலாம், அவேர்னஸ் வேணும். ஆனா லைட்டா நமக்கு ஒரு ஃபீவர் வந்துட்டாலே அதுக்கு ஹால்பால் போடுறது என்ன, சாரிடான் போடுறது என்ன, இல்ல பேராசிட்டமல் போடுறது என்ன, என்னத்தையாவது எடுத்து போட்டு நமக்கு உடனே கியூர் ஆகும். இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய மனநிலை எப்படி தெரியுமா? எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை உடனே கியூர் ஆயிரும். அது எந்த மாற்று, அது வந்து எனக்கு ஒரு லாங் டேர்ம் ஆகும் அப்படிலாம் கிடையாது, உடனே கியூர் ஆகும். அதுதான் என்னுடைய விஷயம், அதுதான் என்னுடைய விஷயமா இருக்குது. பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதுதான் நான் என்னுடைய இதா பாக்குறேன் அப்படின்னா, அப்ப அதை நான் வந்து கொஞ்சம் என்ன மாத்திக்கணும். ஒரு ஒரு இஷ்யூஸ் எனக்கு வருது, இல்லைன்னா எனக்கு லைஃப்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா டேக் டு டைம். முத ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், எந்த ஒரு இஷ்யூஸா இருந்தாலும், எனக்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கா இருந்தாலும் சரி, ஒரு அடிப்படை புரிதல் எடுத்துக்கோங்க. ஒரு பிரச்சனை வர்றதுக்கு எவ்வளவு டேக் டு டைம் எடுத்துச்சோ அந்த ஈக்குவல் வேல்யூ பிரச்சனை சரியா அதுக்கும் டேக் டு டைம் எடுக்கலாம், அதுக்கு முன்னாடியும் சரியாகலாம். அப்போ அந்த பொறுமையை சபுர வளர்த்துக்கோங்க. அப்ப பிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறோம், இது வந்து பிசிக்கல் இம்ப்ரூவ். அடுத்து மென்டல் இம்ப்ரூவ்மெண்ட்ல நீங்க பாருங்க, பீஸ் த்ரோ திக்கர் அல்லாஹ் வந்து 13வது அத்தியாயம் 28வது வசனத்துல சொல்லக்கூடிய டைரக்டான ஒரு வசனம் வந்து சொல்லக்கூடியது, அலாபி திக்ரில்லாஹி தத்மஇனுல் குலூப். அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். திரும்ப தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை யார்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணக்கூடிய 3 நபர்கள் பேர் சொல்லுங்க. கேள்வி புரியுதா? பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை யாரு? இஸ்லாமிக் சைக்காலஜி ஸ்டூடெண்ட் வந்து ஆன்சர் பண்ணக்கூடாது. சமிகா, ஃபாதர், வெரி குட், சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்ட், வெரி குட், மாஷா அல்லாஹ். ஓகே, அம்மா, வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ். ஹஸ்பண்ட், வெரி குட். அல்லாஹ் மாம்ஸ் இஸ் வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ், வெரி குட், சூப்பர். பாருங்க, இப்ப ஆமினா சிஸ்டரா இருக்கட்டும், சுஜி, உங்களுக்கு எல்லாம் இருக்கு. இப்போ நீங்க கமாண்ட் போட்டு எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. சூப்பர். இப்போ இப்போ நீங்க நிஜமாவே போட்டிருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், மாற்றுக்கிறது இல்ல. இப்ப நம்ம வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்ததுமே நம்ம யாருக்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு தோணும் போது டக்கு நமக்கு என்ன வருது? ஹஸ்பண்டோ, மாமோ, அம்மாவோ அல்லது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ வருது. ஏன்? அல்லாஹ் நினைவு வரல. வந்திருக்கும், மாற்று கருத்தே இல்ல. அதுக்காண்டி அல்லாஹ் நம்பாம இல்லாம எல்லாம் கிடையாது. அல்லாம நம்பிக்கை வச்சிருக்கோம். பிரச்சனை அல்லாஹ் நிறைவேற்ற நமக்கு ஆழமா நம்பிக்கை இருக்கு. ஆனா ஏன் வரல? கேள்வி புரியுதா? எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஏன் அல்லாட்ட நான் ஃபர்ஸ்ட் எத்தி வைக்கணும்? ஆயிஷாலில் அறியக்கூடிய செய்தி, ரசூல்லாக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா தொழுகையின் பக்கம் விரைவாங்கன்னு சொல்லி உடனே தொழுகை பக்கம் போயிருவாங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஏன் எனக்கும் உங்களுக்கும் வர மாட்டேங்குது? ஏன்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ண பழகிருக்கோம் அப்படின்னா, டில் எண்ட் நம்முடைய சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட பேசி 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 அதுல இருந்து நமக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கல அப்படின்னா இறுதியா தான் நம்ம இந்த பக்கம் திரும்புறமே தவிர ஸ்டார்டிங்கே திரும்ப மாட்டோம். அப்ப அடிப்படை புரிதல் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. இது வந்து புல்லிங் பண்ணக்கூடிய நம்முடைய பேரண்டிங் கோர்ஸ்ல வரும். புள்ளி அதாவது பிள்ளைங்களை வந்து, அதாவது புல்லிங் பண்றாங்கல்ல, தமிழ்ல என்ன வார்த்தை? புல்லிங் தமிழ் என்னது? கலாய்க்கிறதுன்னு சொல்லுவோம், ஏதோ சொல்லுவாங்க தமிழ்ல, கலாய்க்கிறது அல்லது கிண்டல் பண்றது.
இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யும்போது அவங்களை எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும், எப்படி அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணணும். ஈவன் சில டெக்னிக்லாம் இருக்குது. அந்த டெக்னிக் சின்ன பிள்ளைங்களை யாராவது தவறா பயன்படுத்த முயற்சி செய்யறாங்கன்னா அப்ப அந்த பிள்ளைங்க எப்படி நடந்துக்கிறணும், அதை எப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு டெக்னிக்லாம் ஆர்ட் அண்ட் பிளே தெரப்பி இந்த மாதிரி ஒரு டெக்னிக்லாம் பேரண்டிங்ல வரும். அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நமக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். உனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா முசல்லா போட்டு தொழு. அப்ப பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் செய்யணும். உங்க பிள்ளைங்க சொல்லணும், எங்க அம்மா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எங்க வாப்பா எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, தொழுகதான் டக்குன்னு தொழுதுட்டு இருப்பாங்க. அவங்க அவங்க வந்து தொழுகையின் பக்கம் தான் போவாங்க அப்படின்னு பிள்ளைங்க நம்மளை பார்த்து வளரணும். தொலைப்போ, தொலைப்போ, தொலைப்போன்னு சொல்லி நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், எக்காரத்துக்கு கொண்டு மாற்றம் வராது. டாக்டர் எரிப்பன் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட், பிள்ளைங்களுக்கு 7 வயசுலயே அவங்களுடைய எண்ணங்கள் பதியப்பட்டுரும் சொல்லி. அதுக்கப்புறம் அவங்களுடைய எண்ணங்கள் நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய உழைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் டாக்டர் எரிப்பன் சொன்னது இல்ல, ரசூலாவோட ஹதீஸ்லயே ஒன்று தெளிவா வரும், 7 வயசு 10 வயசுன்னு சொல்லி. அது ஏன் 7 வயசு 10 வயசு ரசூலா மென்ஷன் பண்ணி சொல்றாங்கன்னு நீங்க உட்காந்து யோசிச்சு அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எடுத்து படிச்சீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன் ரசூலா பர்டிகுலரா அந்த 7ஐயும் 10ஐயும் டார்கெட் பண்ணி சொன்னாங்க. அப்ப பீஸ் த்ரூ ஃபார் திக்ர். அடுத்து வந்து மென்டல் அந்த வெல்னஸ்க்கு நம்ம முக்கியமான ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர் ஆஃப் கிராட்டிடியூட். சுபஹான் அல்லாஹ். குரானை வாசிக்கும் போது, அறிஞர்கள் வரலாற்றை வாசிக்கும் போது, சம்டைம் இஸ்லாமிக் சைக்காலஜிக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது, எஸ் வி பிராக்டிஸ் ஃபர்ஸ்ட் தென் சில்ட்ரன் தி ஃபாலோயிங், கரெக்ட். நான் வந்து இஸ்லாமிக் சைக்காலஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கிராட்டிடியூடு மட்டும் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு கான்ஃபிடன்ட் கிரியேட் ஆச்சு. பொதுவா நம்மளுடைய இஸ்லாமிக் சைக்காலஜி கிளாஸோட வழக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸுக்கு நிறைய வித்தியாசத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தேடி 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 உருவாக்குவோம். புத்தகங்களை ரெஃபர் பண்ணி, அறிஞர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு, அறிஞர்கள்ட்ட கேட்டு, நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணி தான் ஒரு கண்டென்ட்டை உள்ள கொண்டு வந்து அந்த கண்டென்ட்டுமே கரெக்டா இல்லையான்னு அறிஞர்கிட்ட கேட்டுக்கிற வேண்டியது, கேட்டுட்டு தான் உள்ள கொண்டு வர்றது. இது சைஹான ஹதீஸா லைஃபான ஹதீஸான்னு சொல்லி. அப்ப அப்படி உருவாக்கும் போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு டவுன் ஆகும் போதெல்லாம் அல்லது ஒரு நெகட்டிவான ஃபீலிங்ஸ் வரும் போதெல்லாம் இந்த கிராட்டிடியூட் நினைச்சு பார்த்தாலே எனக்கு ஒரு பூஸ்டப் ஆயிடும். ஏன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம், நீங்கள் இஃப் யூ ஆர் கிரேட்ஃபுல் ஐ வில் ஷுவர்லி இன்க்ரீஸ் யூ இன் ஃபேவர். அற்புதமான வசனம். ஏன் நான் கொடுத்த அருள்கொலைக்கு நீங்க நன்றி செலுத்தினா என்னோட அருள்கொலை நான் அதிகப்படுத்தி தருவேன்னு நல்லா சொல்றான். இப்போ நன்றி செலுத்துறதுனா என்ன? நன்றி செலுத்துறதெல்லாம் என்ன? ஏதாவது உங்க தெரிஞ்ச சொல்லுங்க. நன்றி செலுத்துறதெல்லாம் என்ன சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க, இல்லையா டைப் பண்ணி சொல்லுங்க. ப்ரே. வெரி குட், சூப்பர். வேற வேற அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருக்கிறது. வெரி ஓகே. ஷிர்க் இல்லாம இருக்குது. ஓகே, வெரி குட், சூப்பர். வேற அல்லாஹ்விற்கு சஜிதா செய்வது. வெரி குட், சூப்பர். வேற நாமத்துகளுக்கு நன்றி செலுத்துறது. வெரி குட், சூப்பர். வேற அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது. வெரி குட், சூப்பர். வேற நம்ம இஸ்லாமிக் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது மைக் ஆன் பண்ணி சொல்ல முடியுமா? தஸ்பீக் செய்யறது. வெரி குட், சூப்பர். சமிஹா, மும்தா சிஸ்டர், அஸ்பீரா, யாராவது பிரேயர் திக்ர் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றது. வெரி குட். சுமையா ஹசன், சுஜி சிஸ்டர், எனிதிங், எனிபடி? ஓகே, சொல்லுங்க. அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைய அந்தந்த வழியில செயல்படுத்துறது. இப்ப அல்லாஹ் நமக்கு கல்வியை கொடுத்திருக்கானா அதை கல்வியை எத்தி வைக்கிறது. வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ். வேற வெரி குட். சுஜி சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் வந்து தொழுகலாம், நமக்கு கொடுத்த ஒரு அல்கொலிக்காக தொழுகலாம். இது அதுக்கும் முடியல, கடைசியில அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அவன் கொடுத்த ஒவ்வொரு நிமிடத்துக்கும் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்போதைக்கு சொல்லிட்டு அதுக்காக அவனுக்கு நன்றி செலுத்துறதுக்காக 2 ரக்காய் சுக்ரியா நஃபில் தொழுகலாம். சரி, ஓகே, சூப்பர். வேற மத்தவங்க அல்ஹம்துலில்லாஹ் பிளஸ் திருப்தி அடைவது. வெரி குட், சூப்பர். கிட்டத்தட்ட வந்துட்டாங்க.
திருப்தி அடைவர். வெரி குட். நன்றி செலுத்துறதெல்லாம் என்னன்னு தெரியுமா? இப்ப நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட். கிராட்டிடியூட்ல நீங்க எல்லாமே கரெக்ட். அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் நீங்க உள்ளார்ந்து நன்றி செலுத்துங்க. என்னத்த இருக்கு, ஆனா 5 நேரம் தொழுவான், குரான் ஓதுவான், எல்லாம் செய்வான். நீங்க நல்லா இருக்கியான்னு கேட்டீங்கன்னா போதும், என்னத்த நல்லா இருக்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் எப்ப பாரு எனக்கு பிரச்சனை 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 தான் சொல்லி நல்லா இருக்கியான்னு கேட்ட ஒரு வார்த்தைக்கு 4 மணி நேரம் லெசன் எடுப்பான். அப்ப நன்றி செலுத்துறதுன்னா என்னன்னா, அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு அருட்கொடைகளுக்கும் அல்லாஹ் குரான்லயே சொல்றான்ல. அதனாலதான் அறிஞர்கள் ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க, அல்லாஹ் கொடுத்த உங்களுக்கு அருட்கொடையில நீங்க உட்கார்ந்து பேப்பர் போட்டு எழுதுங்கன்னு சொல்லி. அதுக்கு எந்த வசனத்தை மேற்கோள் காட்டுவாங்க தெரியுமா? அல்லாவோட அருட்கொடை நீங்க என்ன ஆரம்பித்தால் என்னிடம் முடியாதுன்னு நல்லா சொல்றான்ல. அப்ப என்ன ஆரம்பித்தாலுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பாருங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு இருக்கக்கூடிய இந்த எனக்கு இருக்கக்கூடிய இப்ப இந்த கம்ஃபர்டபுளான ஜோன் இன்னொருத்தங்களுக்கு இல்லாம இருக்கலாம். அப்ப எனக்கு அல்லாஹ் ஒரு அருட்கொடை கொடுத்திருக்கிறான், அது எனக்கு அதிகப்படுத்தி வேணும். எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், எனக்கு ஒரு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், எனக்கு வசதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், நான் விரும்பின மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த வாழ்க்கை எனக்கு அதிகமா கிடைக்கணும்னா அல்லாவோட அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தும். தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அன்னைக்கு ரப்புல் ஆலமீன் எனக்கு என்னெல்லாம் பண்ணி இருக்கிறான், எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கா கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லாவே புரியும். நம்முடைய 7 days பிளஸ் இஸ்லாமிக் சைக்காலஜியோட அந்த கோர்சஸ்ல முழுக்க முழுக்க சார்ந்த நிறைய டெக்னிக் பேஸ்ல வரும். ரொம்ப அற்புதமான டெக்னிக்லாம் இருக்கும். அப்ப அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு இப்ப நமக்கு ஒரு ஆசை இருக்கும். சரி, அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு அருட்கொடையை கொடுத்துட்டா, அந்த அருட்கொடைய நம்மகிட்ட இருந்து எடுக்காம அல்லாஹ் இருக்கணும்ல, அப்படி ஒரு ஆசை இருக்குமா இருக்காது? சரி, எனக்கு அல்லாஹ் அருட்கொடை கொடுத்துட்டான், ஏன்ட்டு அல்லாஹ் தஆலா அருட்கொடை எடுக்க கூடாது, எனக்கு இந்த அருட்கொடை எப்பவும் நிலைச்சிருக்கணும், அந்த அருட்கொடை என்னை விட்டு அல்லாஹ் தஆலா நினைக்க கூடாதுங்கிறதுக்கு அல்லாவே குரான்ல சொல்லக்கூடிய வசனம். குரான்ல அல் குரான்ல 8வது அத்தியாயம் 53ல, Allah will not change the condition of a people until they change what is themselves. நான் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை நீங்கள் மாற்றாதவரை நாம் மாற்ற மாட்டோம் நல்லா சொல்றான். நீங்கள் மாற்றாதவரை நாம் மாற்ற மாட்டோம்னா, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை கொடுத்து அது நன்மையான வழியில செலவு செஞ்சீங்கன்னா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதிகப்படுத்திக்கிட்டே போவான். அதை நீங்க பாவத்தை செஞ்சு அந்த அருட்கொடையை நீங்க மாற்றமா நடத்துனீங்கன்னா அல்லாஹ் தஆலா அருட்கொடையை மாத்திடுவோம். இது அல்லாஹ்வோட சுன்னாலும் சுன்னத்துல்லான்னு சொல்லி நம்ம இஸ்லாமிக் சைக்காலஜியோட ஒரு பெரிய டாபிக்கே இருக்குது, ஒரு பெரிய சாப்டர். அதுல ஒண்ணு இது. அல்லாஹ் ஒரு வழிமுறையை பின்பற்றுவான். என்ன வழிமுறையை பின்பற்றுவான் தெரியுமா? அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைக்கு நான் மாற்றம் செய்யாத வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்கிட்ட எடுக்க மாட்டான். எப்ப வரைக்கும் எடுக்க மாட்டான்னா, நான் பாவம் செஞ்சு மாற்றம் செய்யாத வரைக்கும். எனக்கு ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வசதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், ஒரு செல்வத்தை கொடுத்திருக்கிறான். அந்த செல்வத்தை அவர் தவறான வழியில போய் ஈடுபடுறாருன்னா அதுவே அவருக்கு அது டேஞ்சரா அமையும். அந்த அல்லாஹ் அந்த கொடுத்த அருட்கொடைய அவங்களுக்கு டேஞ்சராவே மாத்திடுவாங்க. வெளிப்பார்வைக்கு வேணா நமக்கு தெரியும், எங்க அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான், வசதியா தானே வாழ்றான், அவன் பாருங்க ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போய்கிட்டு இருக்கான், BMW கார்ல போய்கிட்டு இருக்கான்னு சொல்லி. ஆனா அவனுக்குள்ள அல்லாஹ் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினான்னு நமக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் கண்டிப்பா மாற்றத்தை ஏற்படுத்துவான், அந்த ஞாபகத்தை எடுத்துருவான். ஒருத்தருக்கு அல்லாஹ் தஆலா பாவமே செய்யாத சூழலை உருவாக்கி வச்சிருக்கிறாரு, 5 நேரம் தொழுகிறது, சாலிகான மனைவி, எல்லாத்தையும் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் ஒரு பாவம் செய்யக்கூடிய மனிதரை பார்த்து இவனை மாதிரி நான் மாறணும்ப்பா, நல்லா என்ஜாய் பண்றான்ப்பா, ச்சே நல்லா ஊரு சுத்திக்கிட்டு இருக்கிறான், எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான், நம்ம பாரு சுத்தி சுத்தி இபாதத், இப்படின்னு ஒரு மனிதன் விரும்ப ஆரம்பிச்சிட்டான்னு வைங்களேன், நாளாக 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 அல்லாஹ் உடனே எடுக்க மாட்டான். அல்லாவோட சொன்னாலும் இன்னொன்னு என்னதுன்னா, டக்குன்னு அல்லாஹ் எடுக்கவும் மாட்டான், படிப்படியா பிடிப்பான். அதனாலதான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு பாவம் செஞ்சு திரும்பியும் பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, அல்லாஹ் தஆலா பிடிக்க ஆரம்பிக்கிறான்னு சொல்லி. சந்தர்ப்பம் கிடைச்சு சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறது. அப்ப நம்ம இதெல்லாம் அறிஞர்கள் எழுதி வைத்த புத்தகங்கள் ஊடாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானா? சொல்லியிருக்கிறான்.
அந்த பாவத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, செகண்ட் ஸ்டேஜ் என்ன, எப்படி படிப்படியா அல்ல பிடிப்பான், பல்ல பிடிக்கும் போது என்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுவான், முன் சென்ற சமுதாயத்தோட வழிமுறைகள் எப்படி இருந்துச்சு, அவங்க அல்லாஹ் என்ன பண்ணா அப்படிங்கிறத குர்ஆன் சுன்னா மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவு அற்புதமான டாபிக் தான் சுன்னத்துல்லா. சோ அந்த விஷயங்கள், அப்ப எனக்கு கொடுத்த அருட்கொடைகள் அல்லாஹ் மாற்றாம இருக்கணும் அப்படின்னா நான் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு மாற்றம் செய்யாம இருக்கணும். அப்ப சேஞ்சிங் த இன்னர் ஸ்டேட். அப்ப இந்த பிசிக்கல் ஸ்டேஜ், மென்டல் ஸ்டேஜ், மென்டல் ஸ்டேஜ் வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த ரெண்டு புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? ரெண்டு புரிஞ்சுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து மூணாவது, மொபைல் பார்ப்பதும் சேரும். மொபைல் பார்ப்பதும் சேரும். என்ன சொல்றீங்களா? நான் மொபைல் பார்த்தா பேசிட்டு இருக்கேன். சிஸ்டர், மொபைல் பார்ப்பதும் சேரும் போட்டீங்களா? மொபைல் பார்த்தா நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பேஷன்ஸ். எமோஷன்ஸ் தான் பேலன்ஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் பார்த்தோம், அப்புறம் மென்டல் பார்த்தோம், அடுத்து எமோஷனல் பார்த்தோம். பொறுமை உள்ளவர்கள் தங்கள் கூலியை நிச்சயமாக கணக்கின்று பெறுவார்கள். வந்து எமோஷனலா நான் பேலன்ஸ் பண்ணணும், என்னை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நான் உருவாக்கிக்கிறதுல முதல் பண்பு சபர், பொறுமை தான். பொறுமை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி பொறுமைக்கு எல்லை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு தவறான ஒரு தமிழ் தத்துவத்தை வச்சிருக்கிறோம். என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு சொல்லி சொல்லி நல்லா பொறுத்துட்டு இருப்பா, திடீர்னு விழுந்துடுச்சு, பாஞ்சு பேர் சண்டை போட்டுருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல என்ன வரும் அப்படின்னா, பொறுமையை யார் உருவாக்க விரும்புகிறார்களோ அல்லாஹ் தஆலா அவரை பொறுமையாளர்களாகவே மாத்துகின்றார் அப்படின்னு. அப்ப பொறுமை, அப்ப சபர், எந்த அளவுக்கு என்னோட வாழ்க்கையில நான் சபரை வளர்த்துக்கிறேன். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய இன்னொரு வசனம், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு தான் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் பொறுமையை வளர்த்துக்க அல்லாஹ் என்னோடு இருக்கின்றார். அப்ப அல்லாஹ் என்னோடு இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? அப்ப எனக்கு எமோஷன்ஸ் டக்கு டக்குன்னு கோவம் வந்துருது, எனக்கு டக்கு டக்குன்னு பயம் வந்துருது, திடீர்னு பதட்டம் வந்துருது. நான் எப்படி பேலன்ஸ் பண்ண? ஃபர்ஸ்ட் நீங்க செய்யக்கூடியது பொறுமை. ஒரு பிரச்சனை வருதா, உதாரணமா, அதாவது மன ரீதியான பிரச்சனைகள், மனப்பதட்டம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மனப்பதட்டங்கள் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் ஆன்சைட்டி நம்ம ஸ்டார்டிங் பார்த்த மாதிரி. உங்களுக்கு வந்து நார்மலா ஒரு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா நீங்க அது கொடுக்குற எஃபர்ட்டுக்கும், பதட்டம் ஆன்சைட்டியில் இருப்பாங்கல்ல, பதட்டமா இருப்பாங்கல்ல, எப்ப பார்த்தாலும் பதட்டம், நோயை குறித்து ஒரு பயத்துல இருப்பாங்கல்ல, அவங்க அது கொடுக்குற அந்த வெயிட்டும் வித்தியாசமா இருக்கும். நீங்க என்ன நினைப்பீங்க, இன்னைக்கு தானே காய்ச்சல் வந்திருக்கு, பரவாயில்ல ஒரு 3 days ஆகட்டும், அதுக்கப்புறம் சிவியரா ஃபீவர் வந்தா போய் டாக்டரை பார்ப்போம் அப்படின்னு நம்ம இருப்போம். ஆனா இந்த மாதிரி பதட்டத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த காய்ச்சல் வந்ததுமே டக்குன்னு அவங்களுக்கு நோயை குறித்த பயம் ரொம்ப ஆழமா இருக்கிறதுனால உடனே டாக்டர் பார்ப்பாங்க. அவர் டாக்டர் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஒண்ணும் இல்ல, ஹீட் தான் கொஞ்சம் கூடி இருக்கு, டேப்லெட் போடுங்க சரியாயிரும் அப்படின்னு டேப்லெட் போடுறது அப்படியே இது பண்ணிடுவாங்க. அப்படியே மாறிடுவாங்க. இப்ப அதை நான் செய்யணும், அதை நான் பண்ணணும், அதை நான் செய்யணும், உடனே நான் வந்து திசை திருப்பணும் அப்படிங்க, உடனே அதை விட்டு நான் மாறணுங்கிற பதட்டம் என்ன ஆகும்னா அவங்கள பொறுமை இல்லாம மாத்த. அதனாலதான் குழந்தை வளர்ப்புல ஒண்ணு சொல்லி கொடுப்பாங்க, பிள்ளைகள் ஏதாவது கேட்டு அடம் பிடிக்குதுன்னா பொறுமையை ஃபர்ஸ்ட் அது உடனே கொடுக்காம பிற்படுத்துங்கன்னு சொல்லி. அப்ப நமக்குமே நப்சு ஒண்ணு கேட்டு ஏங்குது, இதை உடனே செய், இது உடனே பண்ணணும், இல்ல நீ இப்படி செய், அதை அப்படி செய், உடனே இது பண்ணுன்னு நமக்கு தோணும் போதெல்லாம் அது கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்தணும். எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர உங்களுக்கு விஸ்டம் ஆஃப் அந்த உள்ள பிரியும். அது ரெண்டு விதமா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு எமோஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய இடமும் இருக்குது, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் இருக்கு. ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ். எமோஷன்ஸ் எங்க வெளிப்படுத்தணும், எங்க கண்ட்ரோல் பண்ணணும், இது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப்ல இருக்கும். அப்ப இயல்பா ஒன்று புரிஞ்சுதா இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு இயல்பா ஒரு எமோஷன்ஸ் வருதுன்னா, எனக்கு கோவம் வருதுன்னா கட்டுப்படுத்தும்.
இல்ல எனக்கு வந்து ஒரு ஆசை செய்ய தோணுது, மனோ உச்சி ஹவா தூண்டுது, அதை செய், இதை செய், இதை செய், இதை செய், மொபைலை பாரு, படத்தை பாரு, பாட்டு கேளு, இப்படின்னு தூண்டும் போதெல்லாம் நான் அதை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும், பிற்படுத்தணும். அப்ப பிற்படுத்த 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 உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த சபருங்கிறது கொஞ்சம் வளரும். அப்ப இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், பொறுமை ரொம்ப அடுத்து இந்த சாரி சபர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. நிறைய பேர் எமோஷன்ஸ்னால பெரிய பாதிப்படைஞ்சதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா கில்ட் ஃபீல் அல்லது இன்னொருத்தவங்களை குறித்த விரக்தி. மன்னிக்க மாட்டாங்க. அவன் செஞ்ச காரியம் உங்களுக்கு தெரியாது சார், எப்படிப்பட்ட காரியம் செஞ்சிருக்கான் தெரியுமா, நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருவீங்க, நான் தானே அதுல இருக்கிறேன், நான் எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு அதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவன் பாதிப்படுறானோ இல்லையோ, இவங்க தான் அதிகமா பாதிப்படைவாங்க. அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு 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 கடைசியில் இவங்களுக்கு தான் பிரச்சனை வருவான். அல்லாஹ் குரான்ல 24 22 வசனத்துல சொல்றான், 24-22, let them burden and overlook, would you not like that Allah should forgive you? நீங்க மத்தவங்களை மன்னிங்க, ஏன்னா அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது நீங்க விரும்பலையான்னு கேட்கிறான். இது யாரை குறித்து இறங்கின வசனம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த அவதூறு பரப்பப்பட்ட அந்த நேரங்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, மிஸ்டர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இனிமே நான் வந்து எந்த வித செலவும் செய்ய மாட்டேன், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாகன்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன அந்த வார்த்தைக்கு இந்த வசனத்தை இறக்குறான். சுப்ஹானல்லாஹ். அந்த வசனம், பொதுவா ஒரு வசனம் இறங்குது அப்படின்னா எப்பேற்பட்ட சூழல்ல எப்பேற்பட்ட இடத்துல அல்லாஹ் இறக்குறாங்கிற நாலேஜ் நமக்கு வேணும். அதனாலதான் லாஸ்ட் கிளாஸ் சொன்ன முனாஃபிக்கு ஒரு வசனம், முனாஃபிக்கு குறித்து ஒரு வசனம் வந்துச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா ஏன் அந்த முனாஃபிக்காக அந்த வசனத்தை இறக்குனா, அப்பேற்பட்ட நபர்களை கொண்டு போனது, எப்பேற்பட்ட பண்புகள் முனாஃபிக்கை கொண்டு போச்சுங்கிற நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஒருத்தர முனாஃபிக்கு நம்ம சொல்றோம்னா சில பண்புகளை அவங்க ஃபாலோ பண்றதுனாலதான் முனாஃபிக்குன்னு சொல்றோம். ஆமாவா இல்லையா? அல்லாஹ் முனாஃபிக்குன்னு சொல்றான், ரசூலா முனாஃபிக்குன்னு சொல்றாங்க. சில பண்புகள் அவங்க வாழ்க்கையில இருக்குது, அதனால முனாஃபிக்குன்னு இருக்கிறான். இல்லைன்னா முனாஃபிக்குன்னு ஒரு அல்லாஹ் படையை படைச்சு இறக்குறானா, இது முனாஃபிக்கான படைப்பு, இது காஃபிரான படைப்பு, இது முஸ்லீமான படைப்பு, அப்படிலாம் இல்ல. மனிதர்கள் ஈக்குவல், எல்லாருக்கிட்டையும் எல்லா பண்புகளும் இருக்கும். என்கிட்ட கோபம் இருக்காது என்னால சொல்ல முடியுமா? இல்ல எங்க இருக்கிறவங்க யார்கிட்ட கோபம் இருக்கான்னு சொல்ல முடியுமா? நான் என்கிட்ட முனாஃபிக்கான பண்புகள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க தான் சொல்ல முடியுமா? எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் பண்புகள் இருக்கும், நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். அப்ப முனாஃபிக் குறித்து ஒரு வசனம் இறங்குதுன்னா எந்த நோக்கத்துக்காக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இந்த இடத்துல இறக்குனா, அவங்க என்ன செஞ்சாங்க, எதனால அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னாங்கிற நாலேஜ் நமக்கு வேணும். சும்மா நான் A to Z இந்த அட்டையில இருந்து அந்த அட்டை வரை குரான் நான் ரமதான்ல 10 முறை ஓதுறேன், 15 முறை ஓதுறேன், என்ன பயன்? நன்மை கிடைக்கும், மாற்றுக்கிறது இல்ல, வாழ்க்கையில மாற்றம் வேணும்ல. 30 நாட்கள் நான் ஓதிட்டு 31வது நாள் நான் ஃபஜ்ருக்கு இல்ல அப்படின்னா என் வாழ்க்கை என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு? ரமதான வச்சு 30 நாள் நான் 5 நேரம் தொழுகிறேன், குரான் ஓதுறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா 31வது நாள் குரானுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னா ரமலான் வந்து என் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தல. அதான் அதுக்கு பொருள். அடுத்த ரமதான் வந்தா தான் நான் குரானை தொழுறேன், அடுத்த ரமதான் வந்தா தான் எனக்கு வந்து இபாதத்தோட சிந்தனையே வருது அப்படின்னா ரமதான் நம்ம வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்தல, குரான் மாற்றம் ஏற்படுத்தல, தொழுகையே மாற்றம் ஏற்படுத்தல. இப்போ நம்ம பிள்ளைங்கள் எல்லாத்துக்குமே, நம்ம பிள்ளைங்க பேட் ஹேபிட்ஸ்குள்ள போகக்கூடாது அப்படின்னு ஆசை இருக்குமா இருக்காது? இங்க இருக்க எல்லாருக்கும் நானும் ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் செய்யக்கூடாது, என் பிள்ளைகளும் போகக்கூடாது. நானும் ஒரு மூஞ்சி சுளிக்கிற மாதிரி செயல் எதுவும் செய்யக்கூடாது, என் பிள்ளையும் செய்யக்கூடாது. மக்கள் வெறுக்கத்தக்கக்கூடிய செயல்கள் என் பிள்ளையும் செய்யக்கூடாது, நானும் செய்யக்கூடாது. எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? இருக்குதா இல்லையா? எல்லாருக்கும் இருக்குதா? இருக்கா இல்லையா? எஸ். ஏதாவது தூங்கிட்டீங்களா? அப்போ அல்லாஹ் குரான்ல சொல்றான், தொழுகை உங்களை மானக்கேடானவற்றையும் வெறுக்கத்தக்க விஷயத்தை விட்டு உங்களை தடுக்கும் சொல்றான். நம்ம பிள்ளைங்களுக்கு என்னைக்காவது மானக்கேடான விஷயங்கள் இருந்தும் வெறுக்கத்தக்க விஷயங்கள் இருந்தும் இவனை பாதுகாக்கணும், அதுக்காக நான் தொழ இவனை பழக்குவேன் அப்படி நம்ம பழக்கிருக்கோமா? இல்ல நான் தொழுவேன் அப்படி நம்ம தொலை போயிருக்கோமா? அல்லாஹ் சொன்னா, ரசூலா சொன்னாங்க,
அதெல்லாம் அல்லாஹ் சொன்னாங்க, ரசூலா சொன்னா செய்யணும், மாற்று கருத்து இல்லை. ஆனா எந்த பர்பஸ் தெரியல. போயிட்டு 5 ரக்கா தொழுதுட்டு வந்துருந்தோம், 5 நேரம் வக்து தொழுதுட்டு வந்துதான். அதனாலதான் ஒரு அறிஞர் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார், எனக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க, அந்த அநியாயம் செய்யப்பட்ட நபர்களுக்கு எதிராக நான் பள்ளிவாசல துவா செய்ய போனா எனக்கு யாரெல்லாம் அநியாயம் செஞ்சாலும் அவங்க எல்லாம் முதல் சஃப்ல உட்காந்துருக்காங்க. அப்ப மாற்றத்தை ஏற்படுத்துறோம். தொழுகையை உங்களை மானக்கேடானவற்றையும் வெறுக்கத்தக்க விஷயத்திலிருந்து தடுக்கும்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப ஃபர்கிவ்னஸ், அல்லாஹ் உங்களை மன்னிக்க விரும்பவில்லையா அப்படின்னு கேட்கிறான். அப்ப நம்ம லைஃப்ல நடந்த எந்த ஒரு விஷயம் உண்மை கஷ்டம்தான், நம்ம கஷ்டமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்ணக்கூடியவங்களை மன்னிக்கிறது கஷ்டம். ஆனா அதுதான் சோதனை, அல்லாஹ் வச்சு டெஸ்ட். அதுதான், புரியுதா உங்களுக்கு? அதுதான் ஒரு ஈமான் தாரிக்கும் ஈமான் இல்லாதவர்களுக்கு வித்தியாசம். தொழுகிறது கஷ்டம், தொழுகிறது ஈஸி இல்ல, கஷ்டம் தான். நீ செய்யறியா? நம்ம செய்யறோமா? நோன்பு வைக்கிறது கஷ்டம், ஈஸி கிடையாது, செய்யறோமா? ஜகாத் கொடுக்கிறது கஷ்டம், ஈஸி கிடையாது, செய்யறோமா? அப்ப சோதனைக்காக தான் அந்த அல்லாஹ் தஆலா அந்த உலகத்தை படைச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் போது நம்ம அதை கொஞ்சம் ஏத்துக்கணும். அதான் அந்த இயல்பை புரிஞ்சுக்கணும். எதுக்காக அந்த உலகத்துல நான் அனுப்பப்பட்டிருக்கேன், என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னங்கிற இயல்பை புரிஞ்சுக்கிட்டு அந்த குரான் வழியா தான், அந்த குரான் சுன்னா வழியா அந்த உலகத்தை நீங்க பார்த்தா தான் உங்களுடைய அந்த உலகம் புரியும், அந்த கண்ணோட்டம் புரியும். நீங்க பார்க்கக்கூடிய வே ஆஃப் தாட் சேஞ்ச் ஆகும். சட ரீதியாவே நான் பார்த்து பழகிட்டோம். நேத்து கூட குரூப்ல போட்டிருந்தாரு பாத்தீங்களா ஒருத்தர், என்ன போட்டிருந்தாரு, மார்க்கத்தை வியாபாரம் ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி. அது ஒரு பெரிய டாபிக், அது கூடுமா கூடாதாங்கிறது ஒரு பெரிய டாபிக். பட் அந்த விஷயம் சொன்னதுக்கான ரீசன் என்ன? சட ரீதியான பார்வை. சட ரீதியான பார்வைனா என்ன? கல்வியை 2ஆ பிரிச்சது. இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் இந்த உலக ரீதி, அதாவது நம்மளோட பார்வைக்கு உலக கல்வி படிக்கக்கூடியவங்க இதுக்குள்ள வரக்கூடாது, இதுக்குள்ள படிக்கிறவங்க இதுக்குள்ள போகக்கூடாது. இப்படி நம்ம 2 பிரிச்சு வச்சதுனாலதான் விளைவுகள் இப்படிப்பட்ட இது வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப அந்த மன்னிப்புங்கிறது நம்ம வாழ்க்கையில செய்யறதுக்கு பழகணும். நீங்க மன்னிச்சு பாருங்க, முதல் ரிலாக்ஸ் ஆகுறது நீங்க தான். அப்போ பிசிக்கல், மென்டல், எமோஷனல், 4வது சோசியல், இந்த வேல்யூ ஆஃப் ஹெல்பிங் அதர்ஸ். சோசியல் ஹெல்ப் நம்ம ஆரம்பத்திலே பார்த்திருந்தோம். அல்லாஹ் கண்டினியூ டு ஹெல்ப் யுவர் சர்வன்ட் as long as he helps his brother. அல்லாஹ் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி 2699ல, ஒரு சகோதரனுக்கு நீங்க உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான் அப்படின்னு. அப்போ வாட் இஸ் ஹெல்ப்? வாட் இஸ் எ ஹெல்ப்? ஹெல்ப்னா என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. பொதுவாவே ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியதுல தர்மத்திலே சிறந்த தர்மம், எனக்கு தேவை இருக்கு, எனக்கு பணமும் கம்மியா இருக்கு, அந்த நேரத்துல கொடுக்கக்கூடிய தர்மம் தான் சிறந்த தர்மம்னு சொன்னாங்க. இப்ப மத்தவங்களுக்கு உதவக்கூடியது, இந்த நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எக்ஸாம்பிள் வந்து இந்த சைக்காலஜில ஒரு கான்செப்ட் உண்டு, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி ஒரு கான்செப்ட் பண்ணுவாங்க. பட் அது நிறைய முரண்பாடு இருக்குது, அதுக்குள்ள நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த கான்செப்டை நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புள்ஸை நீங்க பாருங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்க இருக்கவங்க யாருக்கா அந்த கான்செப்ட் தெரியுமா? லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட் தெரிஞ்சவங்க ஹேண்டில் இந்த தம்ஸ் அப் போடுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட் தெரிஞ்சவங்க தம்ஸ் அப் போடுங்க, இல்லைன்னா தெரியாதவங்க நோன்னு போடுங்க. எஸ் ஆர் நோ? நோ. சரி, ஓகே, தெரியாதவங்க நல்லதுதான். சரிங்களா? அது ஒரு பெரிய சைக்காலஜில வந்து ஒரு பெருசா பேசக்கூடிய கான்செப்ட். கிட்டத்தட்ட அது ஒரு நம்ம இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் வேர்ல்டுல, இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன்ல அதிகமான சைக்காலஜி கான்செப்ட்ல பயங்கரமான ஒரு பேமெண்ட் கொடுத்து படிக்கக்கூடிய கான்செப்ட் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ். அந்த 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 செமினாரை நீங்க அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு பெர் டே 1 lakhs டெல்லியில நடக்கும். டெல்லி ஆர் மும்பை நினைக்கிறேன், மும்பை அல்லது டெல்லியில அந்த செமினார் பெர் டேக்கு 1 lakhs சார்ஜ் பண்ணி அந்த கான்செப்ட் நடத்துவாங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், பிரபஞ்சத்தோட விதி அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. நெட்ல போய் சர்ச் பண்ணாலும் வேண்டாம், கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க.
நாம இஸ்லாம் சேர்க்கறதுல படிக்கிறவங்களுக்கு நான் பிரிச்சு சொல்லி இருந்திருப்பேன். ஞாபகம் இருக்குது இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? நான் பிரிச்சு அது எப்படி இஸ்லாத்துல எப்படி முரண்படுது, நம்ம இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கிறோம், இத இது வேண்டாம் இது தேவையில்லாதங்கிறத நான் பிரிச்சு சொல்லி இருந்திருப்பேன். சுன்னத்துல்லா டாபிக்ல கூட அது வரும். ஹலோ, இப்ப நான் லெஃப்ட் ஆனா டோட்டலா லெஃப்ட் ஆயிட்டீங்களா எல்லாரும்? இல்ல உஸ்தாத், நீங்க தான் லெஃப்ட் ஆனீங்க உஸ்தாத். அப்படியா? நான் லெஃப்ட் ஆகலையே, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கட்டாயம் வந்துச்சு, திரும்ப ரீஷேர் ஆகுது. ஓகே உஸ்தாத், கண்டினியூ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, சாரி. சரி, அப்போ அந்த இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு கான்செப்ட், அதை பத்தி பின்னாடி பேசலாம். அப்ப இந்த கம் டு பாயிண்ட் வரலாம். அப்போ அந்த அந்த விஷயங்களை நான் நிறைய புத்தகங்கள் படிக்கும் போது ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா note பண்ணுவேன். இந்த மாதிரி ரீதியான பிரச்சனையில சிவியரா பாதிக்கப்பட்டவங்க, அல்லது நாத்திக கொள்கையில் இருக்கக்கூடியவங்க, அல்லது இறையில இறை இறை ஈமான்ல பலகீனமா இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாம் ஒரு ரூட் ஆஃப் ஒரு வேயை வந்து கடைபிடிக்கிறாங்க. என்ன வேயை கடைபிடிக்கிறாங்கன்னா, இந்த ஹெல்ப். நிறைய புத்தக சம்மரியில நான் பார்த்திருக்கேன். அவங்க எழுத்தும் போது, அதாவது நீங்க புத்தகம் படிக்கக்கூடிய நபரா இருந்தா சில பேர் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அது எல்லா புத்தகத்தை படிக்கும் போது, புக்ஸ் ரீட் பண்ணும்போது அவங்க அந்த ஆத்தர் என்ன மனநிலையில எழுதியிருக்காங்கிற அளவு கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். அது எப்ப புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க ரொம்ப டீப்பா போகும்போது, அந்த புக்ல ரொம்ப மூழ்கும் போதுதான் நல்லா தெரியும். அப்ப சில புத்தகங்கள் நான் படிக்கும்போது அந்த ஒரு அந்த எழுத்தாளர் அந்த எழுதின அந்த அந்த வழியை நம்மளால உணர முடியும். அவர் பட்ட கஷ்டத்தை நம்மளால உணர முடியும். அப்ப அந்த அவர் எழுதும் போது கரெக்டா எனக்கு எப்ப சொல்யூஷன்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படி ஒரு ஒரு இது எழுதியிருப்பார், சொல்யூஷன்ஸ் எழுதியிருப்பார். அப்ப எதை சொல்லி இருந்திருப்பார்னா இதான் சொல்லி இருந்திருப்பார். அப்ப நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒண்ணு One second, sisters. Kindly wait, sisters. Ustad will join soon.
Sorry for the inconvenience, sisters. Kindly wait for 2 minutes. Ustad will join soon, sisters. So before that, I would like to share a announcement. So யாரெல்லாம் இந்த 3 days workshopல attend பண்ணிருக்கீங்களோ இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்குலாம் வந்து 7 days masters class வந்து ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதில் உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் இருக்கும், தெரப்பியூட்டிக் டெக்னிக்ஸ், மைண்ட்ஃபுல்னஸ், அந்த மாதிரி நிறைய இஸ்லாமிக் ரிலேட்டடாக உங்களுக்கு சில சைக்காலஜிக்கல் டூல்ஸ் எல்லாமே வந்து உஸ்தாத் உங்களுக்கு பர்சனலாக கைட் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் தனியாக உங்களுக்கு ஒரு குரூப் ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு ஃபாலோ அப் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் யாரெல்லாம் இந்த 3 days ஒர்க் ஷாப் வந்து அட்டென்ட் பண்ணீங்களோ ப்ளஸ் 7 days ஒர்க் ஷாப் நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இஸ்லாமிக் சைக்காலஜி கோர்ஸ் 6 months கோர்ஸ், ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஏர்லி பேர்ட் ஆஃபராக 999. ஸோ ஆக்சுவல் அதோடைய ஃபீ பெர் மந்த் 1250. பட் யாரெல்லாம் இந்த 3 days ஒர்க் ஷாப் கண்டினியூஸாக அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க ப்ளஸ் 7 days ஒர்க் ஷாப் மாஸ்டர் கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 999 இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இந்த கோர்ஸ் ரிலேட்டடா அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நீங்க பர்சனலா எங்களுக்கு வந்து டிஎம் பண்ணலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். உஸ்தாத் ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத் கண்டினியூ பண்ணுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆக்சுவலா என்ன இஷ்யூஸ்னே தெரில, ஒய்ஃபை கட் ஆயிடுச்சு, திரும்ப ரீஜாயின் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே சரி, ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் இங்கேயுமே கொஞ்சம் நெட்வொர்க் ரொம்ப இஷ்யூஸா இருக்குது. ஓகே, ஐ எம் ஆடியபிள், கேக்குதா? யா உஸ்தாத், your voice is audible clear, alhamdulillah, can continue. ஓகே. அப்போ ஹெல்பிங் அதர்ஸ் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையை நம்ம உருவாக்கணும். அடுத்து ரிலேஷன்ஷிப். பேரண்டிங்ல ஒரு கான்செப்ட் ஒன்று வரும், ரொம்ப அற்புதம்னு சொல்லுவாங்க, ரொம்ப அற்புதமான ஒரு கான்செப்ட் பேரண்டிங்ல. அந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம பேரண்டிங் சென்சர்ல சொல்லும் போது ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல அது கொண்டு வந்தோம். குறிப்பா அந்த பேரண்டிங்ல அந்த கான்செப்டை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, அந்த கான்செப்டை எடுத்துட்டு வராங்களோ, அவ்வளவு அற்புதமான ஒரு சொல்யூஷன்ஸ் அதுல கொடுக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அதுல ஓப்பனா ஒரு டு பி ஃப்ராங்கா நம்ம சொல்றதா இருந்துச்சுன்னா, ஒருத்தங்களுடைய அந்த பிள்ளைகளுக்கு பிஹேவியர் உருவாகுதுன்னா அது எப்படி உருவாகுது, அது ஏன் உருவாகுது, அது எதனால உருவாகுது, அது உருவாதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு ஒரு அப்பேற்பட்ட ஒரு புரிதல் நமக்கு அந்த பேரண்டிங் சென்டர்ல கிடைக்கும். அது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்போ ரிலேஷன்ஷிப் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் தான், ஜாயிண்ட் ஃபேமிலியில நம்ம வந்து ஒரு கட்டத்துல வந்துட்டு இருப்போம்னு சொல்லி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் மாற ஜாயிண்ட் ஃபேமிலி முடிஞ்சு போச்சு. ஜாயிண்ட் ஃபேமிலியில என்னன்னே நமக்கு தெரியாது. குறிப்பா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வட்டத்துல ஓகே,
நம்ம கிட்ட குரான் சுன்னா இருக்கிறதுனால நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா பிடிச்சி வச்சிருப்போம். ஆமாவா இல்லையா? குரான் சுன்னா இருக்கிறத ஸ்ட்ராங்கா பிடிச்சி வச்சிருப்போம். ஆனா உண்மையிலேயே ஜாயின்ட் ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஞாபகம் தெரியுமா? ஏன்னா ஒரு காலத்துல தவறு செய்யும் போது அவ்வளவு யோசிப்பாங்க. ஒரு காலத்துல தவறு செய்யறதுக்கு அவ்வளவு யோசிப்பாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமே செய்வாங்க. கேட்டா அவன் மாமா, இவர் வந்து என்னுடைய பெரியப்பா, இவர் சித்தப்பா, இவர் வந்து என்னுடைய எல்லாமே, இப்ப எல்லாமே நம்ம சொல்லுவோம். காரணம் யாராவது பார்த்து வீட்டுல சொல்லிடுவாங்களோன்னு பயம். இப்ப அப்படி கிடையாது. இப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு அவங்க அப்பாவோட ரிலேஷன் யாருன்னே தெரியாது. நானும் அவனு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் வராரு, ஒருத்தர் வந்து பேசுறாரு அவர்கிட்ட, அவங்க கிட்ட பேசுறாரு. ஏய் இந்த மாதிரி வாப்பா நல்லா இருக்காங்களா? இப்ப இவங்க மாதிரி நிக்கிறான். இவங்க நல்லா இருக்காங்க சொன்னா யாரும் கேட்கறேன்னு தெரியலங்கிறான். அப்புறம் அவர் எனக்கு தெரிஞ்சாரு. அவர்கிட்ட கேட்கும் போது சொல்றாரு, அவங்க அவங்க வாப்பாவோட பெரியம்மா பையன் அப்படின்னு சொல்றாரு. அது கூட அவனுக்கு தெரியல. அப்ப அந்த அளவுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி விட்டு தூரம் ஆயிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் வீக்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி ஒன்ஸ் இல்ல வெக்கேஷன் டைம்லயாவது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு தடவை நம்ம ஒரு ஃபேமிலி, ஒரு நம்ம பிள்ளைங்களை கூட்டு ஒரு சரௌண்டிங் போயிட்டு வந்து, சும்மா போயிட்டு எந்த ஒரு பர்போஸ் இல்லாம, எப்படி இதுக்கு முன்னாடி எந்த வித பர்போஸ் இல்லாம இருந்துச்சோ இப்ப அந்த மாதிரி அந்த ஒரு பர்போஸ் இல்லாம, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அப்படி மாதிரி போய் அவங்கள வந்து அணுகும் போது இவனுக்கு ஒரு பின்னாடி நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குங்கிற ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஆனா இப்போ மெஜாரிட்டி இறைவன் பாதுகாத்த சாலியான நல்லடியார்கள் தவிர மத்த எல்லாருமே அது பேர்டனை தான் பாக்குறாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி. ஏன்னா அதுல வரக்கூடிய பிரச்சனைகளை, உண்மையிலே ஜாயிண்ட் ஃபேமிலி பிரச்சனை வரத்தான் செய்யும், மாற்றுக்கிறது சொல்ல வரல. காரணம் அவங்க எல்லாருமே கரெக்டா தான் இருக்கிறாங்களா அதுவும் சொல்ல முடியாது. அவங்க ரோல அவங்கவுங்க கரெக்டா பண்ணா ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறது நல்லபடியா போகும். இவங்க என்ன பிரச்சனைனா அவங்க ஒரு ரோல் பண்ண மாட்டாங்க. தேவையில்லாத விஷயங்களை கணவன் மனைவி உறவுக்குள்ள தேவையில்லாத உள்ள வந்து இன்வால்வ் ஆகுறது, இவங்க இன்வால்வ் ஆகுறது, அவங்க இன்வால்வ் ஆகுறதுனாலதான் இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி ஒரு பேர்டனா மாறுச்சு. அப்ப அது இஸ்லாம் குரான் சொன்னா என்ன சொல்லுது? அதுக்கான வழிமுறை. அப்ப சோசியலைஷா மத்தவங்களுக்கு உதவி செய்யறது. கடைசியா நம்ம சொல்லக்கூடியது வந்து ஸ்பிரிச்சுவலா, ஆரம்ப கட்டத்திலே சொல்லிட்டோம், யார் ஈமான் கொண்டு சாலியான நல்ல அமல்கள் செய்யறார்களோ அவர்களை தூய்மையான மனமிக்க வாழ்க்கையை வாழச்சும் நல்லா குரான்ல வாதாவா சொல்றான், வாக்குறுதியா கொடுக்குறான். அப்ப ஈமான் கொண்டு நல்ல செயல். அப்ப நான் ஈமான் மட்டும் வச்சுட்டேன், அல்லாஹ் நம்புறேன், எல்லாத்தையும் நம்புறேன், நான் நல்ல அமல் செய்ய மாட்டேன், அமலுக்குள்ளே செய்ய மாட்டேன்னா சொர்க்கத்துக்கு நம்ம கேரண்டி இருக்குதா? அல்லாஹ் கண்டிப்பா சொர்க்கத்தை கொடுத்துருவான் அப்படின்னு கேரண்டி இருக்கா? இல்ல இந்த நல்ல அமலுக்கு நல்லா செய்வேன், ஆனா ஈமான் என்கிட்ட இல்ல, முடியுமா? ரெண்டு ஒண்ணு சேரணும், ரெண்டு ஒரே பாதையில இயங்கணும். ஈமானும் வேணும், நல்ல அமல்களும் இருக்கணும். அதனாலதான் தப்சீர்ல வந்து ஒரு அற்புதமான ஒரு தப்சீர் நான் படிக்கும்போது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இந்த இறைவன் இந்த உலகத்துல படைச்ச அந்த விதியும், எப்படி இந்த உலகம் ரன் ஆகணும், எப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ரன் ஆகணும், அந்த விதியும் ஈமானும் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா எழுதியிருந்தார் அந்த தப்சீர் புத்தகத்துல. படிக்க படிக்க இப்போ இந்த புக்கு தான் படிச்சுட்டு இருக்கிறேன். எவ்ரி லொஹருக்கு அப்புறம் அந்த புக்கு தான் படிப்பேன், ஒரு 1/2 hour உட்காந்து. இப்ப படிக்க 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 நமக்கு ரொம்ப ஆர்வம். அந்த எழுத்து நடைகளும் அந்த சொல்லப்பட்ட அந்த விஷயங்களும் அதுல இருக்கக்கூடிய உள்ளார்ந்த கருத்துக்களும் நமக்கு வந்து ரொம்ப ஆழமா உள்ளத்துல பதியுது. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம படிக்க தோணுது. புக் நேம் வந்து புக் நேம் இப்போதைக்கு வேண்டாம், அவர் கான்ட்ரவர்சியான புக்கு, ஸோ அதனால சொல்லல. இல்லைன்னா புக் நேம் சொல்லியிருப்பேன். நிறைய கான்ட்ரவர்சியான ஒரு புக்கு, அதனால நான் சொல்லலை. அது வந்து அந்த புக்கை படிக்கதா இருந்துச்சுன்னா ஒரு அறிஞர்களோட மேற்காட்டின்படி படிச்சா நல்லா இருக்கும். இல்ல அக்கீதால ரொம்ப நல்ல நாலேஜ் இருக்குதுன்னா அந்த புக்கை படிக்கலாம் தாராளமா. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த புக்கை புரிஞ்சுக்கிறது. ஏன்னா புக்கை புரிஞ்சுக்கிறது கஷ்டம், எழுத்தாளர் இல்ல, புக்கை புரியறது கஷ்டமா இருக்கும் நமக்கு. அதுக்காக அந்த புக்கு நீங்க வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் அது நம்முடைய இஸ்லாம் சைக்காலஜில மிங்கிள் ஆகி தான் வரும். அதுல இருக்கிறவங்களை அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சோ இந்த மாதிரி பிசிக்கலாவும் மென்டலாவும் அப்புறம் எமோஷனலாவும் அப்புறம் சோசியலைஸாவும் அப்புறம் ஸ்பிரிச்சுவலாகவும் எப்படி நம்மளை வளப்படுத்துறோம், எப்படி நம்ம பண்படுத்துறோங்கிறதா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்ப வரக்கூடிய காலங்கள், இந்த 3 நாட்கள் பயணிச்சிருக்கிறீங்க, இங்க இருக்கக்கூடியவங்க 53 பேர் இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட கிருபையால
3 நாட்கள் நீங்க பயணிச்சீங்க. அந்த 3 நாட்கள் என்ன கத்துக்கிட்டீங்களோ அந்த கத்துக்கிட்ட விஷயங்களை வாழ்க்கையில செயல்படுத்துங்க. இன்னும் 7 நாட்கள் பயணிக்க போறீங்க. இதுலயுமே சில பேர் நம்ம இஸ்லாம் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. சில பேர் இதுல ஒரு சில பேர் ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. அவங்க லாங் டேர்ம் நம்ம பயணிப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள் ஐ எம் ஷுவர்லி ஒரு 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 ஸ்ட்ராங்காவே நான் சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள் நீங்க படிக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே ரொம்ப ஒர்த்தபுளா, ரொம்ப வேல்யூபிளா உங்க லைஃப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சிறப்பு அம்சமா இருக்குங்கிறத இன்ஷா அல்லாஹ் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சோ நம்ம 3 நாட்கள் நல்லபடியா பயணிச்சிருக்கிறோம். அல்லாஹ்வோட கிருபையால அந்த 3 நாட்கள் நல்லா போச்சு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. நல்லா போகுமா, பார்ட்டிசிபென்ட் சப்போர்ட் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா, எப்படி அப்படின்னு கொஞ்சம் ஒரு விதமான கன்ஃபியூஷன்ஸ் நம்ம போய்கிட்டே இருந்துச்சு. அல்லாஹ்வோட கிருபையால ரொம்ப சந்தோஷம், மனநிறைவானது. நம்ம எதிர்பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அல்ஹம்துலில்லாஹ் வந்துட்டீங்க. ரொம்ப ஆவலோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் பார்த்ததுக்கும் செகண்ட் தேர்ட் கிளாஸ்ல பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசத்தை நான் உணர்ந்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் உள்ள வரும்போது கிட்டத்தட்ட 5 பேர் 6 பேர் தான் இருந்தாங்க கரெக்டா 11 மணிக்கு. அப்படி போக 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 தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாங்க. ஆனா இப்போ ஒரு 10:55 10:50க்கே வந்தாலும் ஒரு 15 பேர் 20 பேர் 25 பேர் டிஃபால்ட்டாவே உள்ள இருக்கிறத பாக்குறப்போ அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த தொடரை இந்த 3 நாட்கள் தொடரை இதோட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்னும் வரக்கூடிய காலங்கள் 7 நாட்கள் தொடர் இருக்குது. அது இதை விட பல மடங்கு உங்களுக்கு நான் சும்மா உள்ள கொண்டு வந்து உங்களை வந்து நான் வந்து அப்பதான் உள்ள வருவான் அப்படின்னு அர்த்தம்லாம் இல்லை. அது ஸ்ட்ராங்லி நான் சொல்லுவேன். இன்ஷா அல்லாஹ் ரொம்ப பெரிய பயனுள்ளதா இருக்கும். அப்படிப்பட்ட கண்டென்ட், அப்படிப்பட்ட வேல்யூபிள் கண்டென்ட் அது நீங்க ஒண்ணும் இல்லை. இப்ப எனக்கு டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் போட்டு காமிச்சிருவேன். மத்த இடங்கள்ல இந்த மாதிரி இப்போ நான் ஒரு இடத்துல படிக்க போறேன்னு வைங்களேன். இப்ப நான் வந்து என்எல்பி மாஸ்டர், என்எல்பி கிராண்ட் மாஸ்டர் முடிச்சிருக்கிறேன். இப்ப என்எல்பி கிராண்ட் மாஸ்டர் வந்து நான் வந்து 3 மாஸ்டர்ஸ்க்கு மேல படிச்சிருக்கிறேன். எனக்கு அந்த 3 மாஸ்டர்ஸ்மே நான் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட நியர் பை 1 lakhs ஆயிடுச்சு. 1 lakhs 1.5 lakhs மேல ஆயிடுச்சு. ஏன்னா இங்க யாரும் சும்மா சொல்லி தர மாட்டாங்க. கரெக்டா? சும்மா சொல்லி தர மாட்டாங்க. கிராட்டிடியூட் பிராக்டிஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. மைண்ட்ஃபுல் பிராக்டிஸ்ன்னு சொல்லி கேரளால ஒரு இன்ஸ்டியூட்டே இருக்குது. நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்திருப்பேன். கேரளால ஒரு இன்ஸ்டியூட்டே இருக்குது. அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிசஸ் தான். அதுல இருக்கக்கூடிய என்கிட்ட 85 வகையான பிராக்டிசஸ் இருக்குது. அதுல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறது அப்கமிங் செஷன்ஸ்க்காக, இஸ்லாமிக் சைக்காலஜிக்காக. திரும்ப நான் இஸ்லாமிக் சைக்காலஜி நான் படிச்சு உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்கறதா இருந்தாலும் சும்மா கொடுக்க முடியாது. நான் இப்னு கசீர் தப்சீர் படிக்கணும். அப்புறம் இருக்கக்கூடிய அன்வாருல் குரான் என்னென்ன தப்சீர் இருக்குதோ தப்சீர் எடுத்து படிக்கணும். அறிஞர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு நிறைய புக்ஸ் ஆர்டர் போடணும். நானும் நிறைய ஒர்க் ஷாப் கலந்துக்கணும். அப்பதான் ஒரு வேல்யூபிள். இப்ப இந்த 3 நாட்கள் சொன்னோம்ல, இதுக்கு பின்னாடி இந்த 3 நாட்கள் நம்ம கிளாஸஸ் ஒண்ணு கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி நான் 1 மாத உழைப்பு இருக்கு. ஏன்னா இது அதுக்கு ஒத்து போகுமா, அது இதுக்கு ஒத்து போகுமா, கண்டினியூஸாவும் இருக்கணும். அதுவும் கிளாஷ் ஆகவும் கூடாது, ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படவும் கூடாது. அப்ப அதுக்கான குரான் வசனங்கள் என்ன, அதுக்கான புரிதல் என்ன. இப்போ நீங்க சேட் ஜிபிடில போட்டா அவன் அழகா அவனுக்கு கொடுப்பான். ஆனா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். கரெக்டா? நீங்க ஒண்ணும் இல்லை, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சேட் ஜிபிடில அடிங்க, அவன் சூப்பரா கொடுப்பான். அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துருவான். ஆனா கொடுத்தத நம்ம கரெக்டான முறை டெலிவரி பண்ணி தெரிஞ்சிருக்கணும். ஏன் சொல்றோம்னா நிறைய பேர் ஈஸியா சொல்லுவாங்கல்ல, சேட் ஜிபிடில எடுத்துருவாங்க, இல்ல ஜெமினில எடுத்துருவாங்க, அல்லது கூகுள்ல எடுத்துருவாங்க, யூடியூப்ல எடுத்துருவாங்க. அதெல்லாம் டசின். அதெல்லாம் அத சொல்லக்கூடியவங்கிட்ட நான் சேலஞ்சா சொல்றேன், நீங்க எனக்கு எடுங்க, நான் உட்காந்து கேட்க. சேட் ஜிபிடில போட்டு நீங்க எடுங்க, நான் உட்காந்து கேட்க. நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணிடுங்க. ஏன்னா முடியாது. இது ஏன் நம்ம சொல்றோம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெக்னாலஜிங்கிறது நம்ம ஹெல்ப் பண்றது தானே தவிர உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் இல்ல உங்களுடைய சொல்யூஷன்ஸ் உங்க சொல்யூஷன்ஸ்க்கு பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்றதும் கிடையாது. அது ஜஸ்ட் ஃபார் ஒரு டூல் தான். உங்க உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாது அதால. சோ எதுக்கெடுத்தாலும் சேட் ஜிபிடி இதுன்னு போகாம மக்களோட கலந்து மக்களோட உணர்வுகளை புரிந்து அதுக்கான வழிகளை தெரிஞ்சு மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா எதை கேட்டோமோ அந்த கேட்கக்கூடிய செய்திகளை என்னையும் நல்ல விஷயங்கள் என்னையும் உங்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். உஸ்தாத் உங்களுடைய இஸ்லாமிக் சைக்காலஜி கோர்ஸ் இன்ஷால்லா நீங்க வந்து டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம். ஓ ஓகே. நம்ம வந்து ஒரு 6 மந்த் ஒரு கோர்ஸை வந்து நம்ம ப்ரொமோட் பண்றோம். ஓகேங்களா? 6 மாத கால வகுப்பு அப்படிங்கக்கூடிய இஸ்லாமிக் உளவியல் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு வரோம். சரி, இஸ்லாமிக் உளவியல் கான்செப்ட் படிக்கிறதுனால என்ன பயன் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பயன்? நான் படிக்கிறேன், என்ன பிரச்சனை, என்ன எனக்கு பயன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுல சொல்றதுல என்ன பயன்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம இஸ்லாமிக் சைக்காலஜி என்ன டாபிக் எல்லாம் கவர் பண்றோம் அப்படின்னா, நஃப்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிறது. நம்ம குரான்ல இருக்க படிச்சிருப்போம், நஃப்சுல் முத்துமையின்னா, நஃப்சுல் அம்மாரா, நஃப்சுல் லவ்வாமா அப்படி நம்ம படிச்சிருந்திருப்போம். அல்லாஹ் குரான்லயே சொல்லி இருந்திருக்கிறான். இப்ப மேற்கொண்டு சஹாபாக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதை பத்தி கூற்றுகள், இமாம்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சைக்காலஜி கான்செப்ட் என்ன சொல்லுது, ஒரு நஃப்ஸ். இப்ப நான் ஒரு நல்லா இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இப்ப நல்லா இருக்கிறேன், திடீர்னு என் உள்ளத்துல ஒரு மன அழுத்தம் உருவாகுது, என்னால ஒரு நெகட்டிவான தாட்ஸை ஓவர் கம் பண்ண முடியல. ஏன் எனக்கு அந்த மாதிரி இருக்குது? நஃப்ஸ் என்ன பிரச்சனை இருக்குது? நஃப்ஸ் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது? நஃப்ஸோட பயன்கள் என்ன, நன்மை தீமைகள் என்ன, நஃப்ஸை எப்படி நான் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய A to Z அப்படியே உங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு ஃபுல்ஃபில்லாவே வரும் இன்ஷா அல்லாஹ். அது உள்ளத்தை பத்தி படிப்பீங்க. ரெண்டாவது இஸ்லாமிக் சைக்கோ தெரப்பி, இஸ்லாமிக் உளவியல் சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கான்செப்ட். கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 பார்ட்டா வரும். ஒரு பார்ட்ல 13 தெரப்பியும், செகண்ட் பார்ட்ல 10 தெரப்பியும், 23 தெரப்பி வரும். இந்த தெரப்பியை இன்ஷா அல்லாஹ் நீங்க அந்த 23 தெரப்பில ஒரு 5 தெரப்பியை நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணாலே போதும், அவ்வளவுப்பட்ட மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் நீங்க அந்த 2 நாட்கள ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஃபீட்பேக்ஸ். ஏன்னா அவங்களுக்கு இஸ்லாமிக் சைக்கோ தெரப்பி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமான விஷயம், அவங்க எல்லாருமே என்ன சொன்னது, நாங்க போன வாரம் ரமதான எப்பண்டா ரமதான் முடியும்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம், பட் இந்த வருஷம் ரமதான ரொம்ப அற்புதமா நாங்க கழிச்சோம், எல்லாம் இந்த இதுல இருக்கக்கூடிய பிராக்டிசஸ் நான் பண்ணும்போது நிறைய மாற்றத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த ரெண்டாவது. மூணாவது வஸ்வாசா, ஷைத்தான். நமக்கு எல்லாருக்குமே நம்மளுடைய பிசினஸ் எதிரி தெரியும், பக்கத்து வீட்டுக்காரன் எதிரி தெரியும். ஷைத்தானை பத்தி என்ன தெரியும்? ஷைத்தானை பத்தி A to Z குரான் சுன்னால இருக்கக்கூடிய மொத்த செய்திகளுமே நம்ம தொகுத்து அது ஒரு கிளாஸா பண்ணுவோம். ஷைத்தான் எப்படி உள்ள ஒருத்தனை வந்து வழிகெடுப்பான், வழி கொடுக்க வழிகள் என்ன, அவனோட உள்ளத்தை எப்படி ஆக்கிரமிப்பான், அக்குல்னா என்ன, நப்சுனா என்ன, ஷைத்தானோட ஆட்சி அக்குல்ல இருக்குமா நப்சுல இருக்குமா, நப்சின் வழியா அக்குலுக்கு போவானா, அக்குல் வழியா நப்சுக்கு வருவானா, ரெண்டுமே ஆட்சி செலுத்துவானா, ஷைத்தான் உள்ளத்தை ஆக்கிரமிக்க முடியுமா, இல்ல வசுவாசம் எப்படி ஏற்படுத்துறா, வசுவாசம் ஏற்படுத்தக்கூடிய வழிகள் என்ன இருக்குது, அது அந்த இடம் எங்க இருக்குது, குரான் சொல்ல அல்லாஹ் தூதர் எப்படி சொல்லியிருக்காங்க, அவன் வரக்கூடிய ரத்த நாளங்கள் வழியா வரன்னு சொல்லி ரசூலா சொன்னாங்கல்ல, ரத்த நாளங்கள் வழியா வரக்கூடிய சயின்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே A to Z நம்ம அந்த சப்ஜெக்ட்ல படிப்போம். மொத்தம் 3 ஆச்சா. 4வது டிஸ்கவர் ஆஃப் யுவர் செல்ஃப்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட், ரொம்ப ரொம்ப அற்புதமான கான்செப்ட். எப்போ ஒரு கணவன் மனைவியை பத்தி புரிஞ்சுக்கிறது, மனைவி கணவனை பத்தி புரிஞ்சுக்கிறது, பிள்ளைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அவன் ஏன் அப்படி நடந்துக்கிறதாங்க, என்னோட மாமனார் மாமியார் இப்படி பண்ணிக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன்னு, இவன் ஏன் இப்படி, இவரே என்கிட்ட இந்த மாதிரி கோவப்படுறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தங்களையுமே தனியா ஒவ்வொரு கேரக்டரையுமே தெரிஞ்சு, அந்த கேரக்டர் நான் எப்படி நடந்துக்கணும், என்ன நடந்துக்க கூடாது, என்னை நான் எப்படி முன்னேற்ற கூடாது, எது நான் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் டிஸ்கவர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு கான்செப்ட் வரும். அடுத்து NLP-ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட NLP உங்களுக்கு ஒரு 12 தெரப்பி, 8 அல்லது 12 தெரப்பி வரும். கிட்டத்தட்ட 10 தெரப்பி கிட்ட வரும். அந்த 10 தெரப்பியுமே ரொம்ப பவர்ஃபுல்லான தெரப்பி. அந்த தெரப்பியை நீங்களும் பயன்படுத்திக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க வந்து அதை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு தெரப்பியோட ஒவ்வொரு தெரப்பியோட எக்ஸ்பென்சிவான தெரப்பி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தெரப்பியோட வேல்யூ 5000. நீங்க இப்ப சும்மா கூகுள்ல கூட அடிச்சு பாருங்க, ஒரு தெரப்பியோட ரேட் 5000. 10 தெரப்பி படிக்கணும், நீங்க 50K நான் பே பண்ணணும். நான் 50K பே பண்ணாதான் எனக்கு 10 தெரப்பி சொல்லி தருவாங்க, இல்ல சொல்லி தர மாட்டாங்க. நான் சொல்லி கொடுக்கக்கூடிய நபர் வந்து நிறைய இது பண்ணுவாங்க. அப்ப NLP டெக்னிக் படிப்போம். அடுத்து லைஃப் கோச்சிங் டெக்னிக், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிக் லைஃப் கோச்சிங் டெக்னிக். நான் ஒரு இடத்துல இருந்து நான் ஸ்ட்ரகிள் ஆகுறேன்னா, அடுத்த இடத்துக்கு நான் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், அடுத்த இடத்துக்கு நான் எப்படி பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. என் பிள்ளை ஸ்ட்ரகிள் ஆகிறான், அவன் கெரியர்ல வந்து இதை எடுக்கவா அதை எடுக்கவா, நான் இந்த இது படிக்கவா அது படிக்கவான்னு கன்ஃபியூஸ் ஆகிறான். இப்படி கன்ஃபியூஸ் ஆகும்போது as a பேரண்ட்ஸா நான் என்ன ரோல் பண்ணணும், அவனை எப்படி நான் கைட் பண்ணணும். அவன் எனக்கு ஒரு இலக்கை தேர்ந்தெடுக்க போறேன்னு சொல்றான், அப்ப இலக்கை தேர்ந்தெடுக்க போறான்னா நான் எப்படி இலக்கை தேர்ந்தெடுக்கணும், எந்த இலக்கு எனக்கு கரெக்டா இருக்கும், எந்த கோல் எனக்கு கரெக்டா இருக்கும், அது எப்படி நான் ஃபைண்ட். எல்லா நேரங்களையுமே சைக்காலஜிஸ்ட் நிக்க முடியாது கரெக்டா.
எல்லாத்துக்குமே சைக்காலஜிஸ்டை பாருங்க, சைக்காலஜிஸ்ட பாருங்க, சைக்காலஜிஸ்ட் பாருங்க. அப்ப எல்லாத்துக்குமே சைக்காலஜிஸ்ட் பார்க்கக்கூடிய நேரங்கள் இருக்குது, மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு அடிப்படை விஷயங்கள்ல நம்மளே கைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அப்போ ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான விஷயங்களை மட்டும் தான் நம்ம அணுகிற மாதிரி இருக்கும். அது வீட்டுக்கு ஒரு மருத்துவர் வர்ற மாதிரி தான் இந்த 6 மாத வகுப்பு வீட்டுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் உருவார மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர்டா உங்களை நாங்க தயார் பண்ணிடுவோம். அடுத்து பவர்ஃபுல்லான கான்செப்ட் தான் சுன்னத்துல்லா. அல்லாஹ்வோட சுன்னானா என்ன, இதுல குர்ஆன் சுன்னால அறிஞர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க, இதோட வழிமுறைகள் என்ன, அதை படிக்கிறதுனால நமக்கு என்ன பயன்கள் இருக்குது, நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, நான் என் ரூட்டை எப்படி கிளியர் பண்ணணும் எப்படி கிளியர் பண்ணக்கூடாது, இது பண்ணா ரிசல்ட் என்ன, இது பண்ணா இது ரிசல்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் சுன்னத்துல்லா. இந்த ரிசல்ட் செய்யணும் இந்த ரிசல்ட் செய்யக்கூடாது, ரொம்ப அற்புதமான கான்செப்ட். நான் அதை ரெடி பண்ணும்போது நிறைய ஒரு மாற்றத்தை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு என் லைஃப்ல. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த பேட்சுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேட்சுக்கு தான் நம்ம சுன்னத்துல்லா நடத்திட்டு இருக்கிறோம். குறிப்பா சொல்ல போனா ஒரு 2 பேட்சுக்கு தான். அவங்க சொல்லக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுல சுன்னத்துல ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வரும், திடீர் மரணத்தை குறித்து வரும். திடீர் மரணம் ஏன் நிகழுது, அதுக்கான ப்ராசஸ் என்ன, அதுக்கான வழிகள் என்ன, சாரி அது வழிகள் மீன்ஸ் அது ஏன் எப்படி ஏற்படுது, அதுக்கு சயின்ஸ் ரீதியாகவும் நம்மளோட மனிதன் புரிதலுக்கு அடிப்படையில எப்படி புரிஞ்சுக்கிறலாம், நம்ம மனிதன் அடிப்படையில புரிஞ்சுக்கிறலாம், அதோட சுண்ணாக்கள் எப்படி இயங்குது, உலகத்தோட சுண்ணாக்கள், உலகம் பிரபஞ்ச அல்லாஹ் உலகத்துல இருந்து பிரபஞ்ச விதின்னு வச்சிருக்கான் பாத்திருக்கீங்களா, இப்படிதான் இயங்கணும் இப்படிதான் இயங்கக்கூடாது, இரவுனா தூங்கணும் பகல்லாம் முழிச்சிருக்கணும், இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்புங்கிறதையும் அந்த ஆரோக்கியமான ஒரு குறிப்பு இருக்கும். எல்லாருக்கும் நம்ம இஸ்லாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு நல்லா இருந்தா மட்டும் தம்ஸ் அப் போடுங்க. அந்த அந்த நம்ம திடீர் மரணத்தை குறித்து பேசும்போது ஒரு கான்செப்ட் பேசியிருந்தோம்ல சுன்னத்துல்லா பத்தி. இருக்கீங்களா? ஓகே. அது நல்ல பவர்ஃபுல்லான கான்செப்டா இருக்கும். ஸோ இது இன்னும் மட்டும் இல்லாம ப்ரொஃபஷனலா பர்சனலா நம்ம கைடும் பண்ணுவோம். நம்மளோட கைட் பண்ணக்கூடியது, நம்மளோட அப்கமிங் செஷன்ஸ் வந்து வரக்கூடிய காலங்கள்ல நிறைய நிறைய செஷன்ஸ் வந்து கைட் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணும்போது ரொம்ப அற்புதமான விஷயங்களா இருக்கும். அதோட ஃபீஸ் டீடைல்ஸ், ரொம்ப ஃபீஸ் நம்ம கம்மியா தான் வச்சிருக்கிறோம். இன்ஷால்லா ஃபீஸ் டீடைல்ஸை நம்ம அட்மின் வந்து ஷேர் பண்ணோம். இது முடிஞ்ச அளவுக்கு தான் சொல்றேன், இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் சொல்ல முடியாது, ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். இன்னும் அதுக்குள்ள நிறைய டீப்பான மெசேஜ் எல்லாம் போனோம். ஆனா நம்ம படிக்க படிக்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்ப நான் ஒரு கான்செப்ட் படிக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு இடத்துல போயிட்டு நான் படிச்சுட்டு வரேன் அப்படின்னா டக்குன்னு அப்டேட் பண்ணிடுவேன். உதாரணமா நான் ஒரு இடையில நான் ஒரு 2 இண்டஸ்ட்ரி போயிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு 2 இண்டஸ்ட்ரி போயிட்டு வரதுக்கு 50,000 ஆச்சு, 50,000 செலவாயிடுச்சு. நான் சென்னை போய் படிச்சுட்டு வரதுக்குள்ளேயும் அந்த 2 இன்டர்ன்ஷிப் எடுத்துட்டு வந்த கான்செப்ட் அப்படியே இந்த பேட்சுக்கு அப்ளை பண்ணியாச்சு. அது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி தான். ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான். வரக்கூடிய செஷன்ல அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நேரங்களையும் படிக்கக்கூடிய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவும் நம்ம வந்து பண்ணுவோம். இது வந்து சொல்லக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அடுத்த பேட்ச் வச்சுக்கோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. படிச்சதை சொல்லி கொடுக்கணும் தான் நம்மளோட நெய்யா. அது மக்கள் தெரிஞ்சுக்கணும், நம்மளும் பயன்பெறணுங்கிறதுக்காக. ஸோ இது வந்து அவங்களோட ஃபீஸ் டீடைல இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய அட்மின் வந்து ஷேர் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஜிசாக்கல்லா ஹைர் உஸ்தாத். உஸ்தாத் இன்னைக்குரிய கோட் வேர்ட் கேட்குறாங்க, இன்ஷால்லா நீங்கள் அதை ரிவீல் பண்ணிடுங்க. அண்ட் தென் நான் ஃபீயோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இன்ஷால்லா பர்சனலாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய ஃபீட்பேக் வந்து இஸ்லாமிக் சைக்காலஜி. ஓகே, இஸ்லாமிக் சைக்காலஜி. ஓகே, என்னுடைய கோட் வேர்ட். சாட் பாக்ஸில் நான் இன்னைக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் ஷேர் பண்ணிட்டேன் லிங்க்கு. ஸோ ஃபில் பண்ணிடுங்க சிஸ்டர்ஸ். உஸ்தாத் சொல்லுங்க. வைண்ட் அப் பண்ணிடலாமா உஸ்தாத்? இது ஷேர் பண்ணணும் ஓகே ஓகே. உஸ்தாத். ஃபீட்பேக் ஷேர் பண்ணிட்டாங்களா? ஏதாவது ஷேர் பண்றதுக்கு தான் ஷேர் பண்ணிட்டாரா எண்ட் பண்ணிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த 3 டேஸ் கிளாஸ் உடைய நீங்க அட்டென்ட் பண்ணது, நீங்க என்ன ரியலைஸ் பண்ணீங்க அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க ஷேர் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இன்ஷால்லா நான் அட்மிட் பண்ணிட்டு
Okay, ஓகே என் Jazakallah. பண்ணிடலாம் சிஸ்டர் இன்ஷால்லா என் பண்ணி Okay, yes, sister, யாராவது பேசணுமா? Okay, Jazakallah hi for your participation. Subhanakallahumma wa bihamdika ashhadu an la ilaha illa ant astaghfiruka wa atubu ilayk. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.